பாரத அன்னையின் அன்பு புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்களுடைய பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. விஜய் ரசிகர்கள், தாவேக தொண்டர்கள் ஆவலாக எதிர்பார்ப்பீர்கள். வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். நாங்கள் 1 மணிக்குள்ளே ஷூட்டு முடித்தாதான் 7 மணிக்கு முன்பாக நாங்கள் வீடியோவை பதிவிட முடியும். விஜயோட கேம்பெயினை 2 கேம்பெயினும் முடியறதுக்கே நைட்டு 8 ஆகிடுது. அதுவரை காத்திருக்க முடியாது. வழக்கம் போலவே விஜயின் சனிக்கிழமை கேம்பெயின் ஞாயிற்றுக்கிழமை சவுக்கு மீடியாவில் வரும். அதனால் மற்ற டாப்பிக்கை இன்றைக்கி பேசுவோம். சார், நேற்று இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் பற்றி யூபிஎஸ்சியில் மீட்டிங் நடந்துச்சு சார். நம்ம நேற்று நிகழ்ச்சியெல்லாம் பெருமையாக பேசுனதுனால ஏதோ மாற்றம் நடந்துச்சுன்னு நினச்சான். என்னதான் சார் நடந்துச்சு அங்கே? நானும் அவசரப்பட்டு விட்டேன். இதே நிகழ்ச்சியில் இதே இடத்துல உட்கார்ந்து தான் கடவுளே நினைத்தாலும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிக்க முடியாது, அவங்க நினச்சது தான் செய்வாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதலமைச்சர் இருக்கிறார் என்று. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது அண்டு நாம் பேசினது, ஹிந்துவில் எழுதியது ஆகிய காரணங்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு வழியாக யூபிஎஸ்சி மீட்டிங் நடந்தது. சரி, அங்கே போன உடனே இந்த பட்டியலை கொடுப்பாங்க. கொடுத்தா இருக்கிறதுல சீனியரை இவர்கள் நியமித்து தானே ஆக வேண்டும். முதல் 3 பேராக திருமதி சீமா அகர்வால், ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ராத்தோர் ஆகியோர் தானே வருவார்கள். இவர்களுக்கு வேறு என்ன வழி என்று தான் நினைத்திருந்தோம். மொத்தம் யூபிஎஸ்சியோட சேர்மேனு, மத்திய பாதுகாப்பு படைகள், துணை இராணுவ படைகள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், அதோட டிஜிபி ஒருத்தர், மத்திய உள்துறை செயலாளர், அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அந்த சிஏபிஎஃபோட டிஜி, யூபிஎஸ்சி சேர்மேன் மற்றும் தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவர் தமிழக தலைமைச் செயலாளர். இந்த முருகானந்தம், இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி, அருட்தந்தை, யூசி, இவர்களெல்லாம், யூசி கிடையாது, யூசியும் முருகானந்தம் ஆப்போனன்ட் டீம், இவங்கெல்லாம் ஒரே கூட்டம் என்பது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு வேலையை தமிழக அரசு செய்திருக்கிறது, முருகானந்தம் செய்திருக்கிறார். அங்கே போய் இந்த பட்டியலில் முதல் 3 பேர் யார்? திருமதி சீமா, ராத்தோர், ராஜீவ்குமார் இல்லையா? ராஜீவ்குமாரை விட்டுட்டாங்க. போய் சீமா அகர்வால் ஒரு டிஜிபியை கொலை செய்ய முயற்சி செய்தார்னு யூடியூப்பில் வீடியோ வந்திருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் உளவுத்துறையில் விசாரணை நடத்தினோம். இது ஒரு மிகவும் முக்கியமான குற்றச்சாட்டு. இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதனால் அவர் மீது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் பெயரை இந்த பட்டியலிலிருந்து நீக்குங்கள். அந்த யூபிஎஸ்சி ரூல்ஸில் பெண்டிங் ஆர் கான்டம்ப்ளேட்டட், குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறது அல்லது குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட போகிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களை பரிசீலனை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது. அதனால் கான்டம்ப்ளேட்டட் சீமா அகர்வாலுக்கு எதிராக விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அவர் பேரை எடுங்க. சரி, அவர் பேரை எடுத்துடுறேன். அடுத்து யார்? ராத்தோர் பேரை எடுங்க. அவர் பேரை ஏன் எடுக்கணும்? இந்த பாருங்கள், இவ்வளோ புகார் வந்திருக்கு இமெயிலில். ராத்தோர் சென்னையில் இணை ஆணையராக இருந்த காலத்தில் இருந்து இந்தந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு பத்திரிகையாளர் சமூக வலைத்தளத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் ராத்தோர் பற்றி. இது பற்றியெல்லாம் நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அவர் பேரும் எடுத்துடுறோம். இப்போ 3ல் 2 போச்சா? அடுத்து யார்? வன்னிய பெருமாளுக்கு இவர்கள் அளித்த அந்த என்ஓசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை இவங்களே வித்ட்ரா பண்ணி ஏற்கனவே கடிதம் எழுதிட்டாங்க. அவர் பேர் தான் நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம்ல. அவர் மேலேயும் விசாரணை நடத்திட்டுருக்கு. சரியா, 3 பேர் எடுத்துடுறோம். யாரையா சேர்க்கணும்? மகேஷ்குமார் அகர்வால், அவர் இப்போது பார்டர் செக்யூரிட்டி உங்கள் சங்காத்தமே வேணான்னு போயிட்டார். அவர் பேர் சேர்த்துங்க. அடுத்து யார்? இப்போ இருக்கிற வெங்கட்ராமன் பேர் சேருங்க. சேர்த்தா ராஜீவ்குமார், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், இந்த 3 பேரை சேர்த்து அனுப்புங்க. 3 பேரில் நாங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இது நடக்குமா சார்? கொடுத்துருக்காங்க. அவங்க ஒத்துக்கலை. லிஸ்ட்டே வேணாம், ஞானியே பிடுங்க வேணாம், எடுத்துன்னு போ அப்படின்னு நேற்று எந்த முடிவும் எட்டப்படாமல் தலைமைச் செயலாளர் திரும்பி வந்து விட்டார். இப்போது ஒரு தலைமைச் செயலாளருக்கு இந்த ராத்தோர், சீமா எல்லாம் கலீக்ஸு. முருகானந்தமும் திருமதி சீமா அகர்வாலின் கணவர் திரு ஏகே விஸ்வநாதனும் மிகச்சிறந்த நண்பர்கள், பேட்ச்மேட்ஸ். சீமாவும் பேட்ச்மேட். தன்னோட பேட்ச்மேட்டை பற்றி இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டை, அதுவும் கொலை குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு போய் நீ யூபிஎஸ்சியில் சொல்கிறேன்னா முருகானந்தெல்லாம் எப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதராக இருப்பார் என்பதை அவரது மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். சார், நான் ஆல்ரெடி இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் சார். யூடியூப்பில் திருமதி சீமா அகர்வாலை பற்றி இப்படி ஒரு நியூஸை பரப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது? டிஜிபியோட நியமனத்துக்கும் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த யூடியூப்பை இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. உளவுத்துறை எதை வேணாலும் விசாரிக்கலாம். ஒரு இத்து போன யூடியூப் சேனலு 50,000 பேர் கூட அதை பார்க்கல போல இருக்கு. இவங்களோட பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சுல்ல. வந்திருக்கு, இதை பாருங்கள் இருக்குது. அதில் சொல்லியிருக்க குற்றச்சாட்டை நாங்கள் விசாரித்தோம் உளவுத்துறை எதை வேணாலும் விசாரிக்கலாம். இப்படி ஒரு கலீகை பற்றி பொய் சொல்லி, அபாண்டமாக பொய் சொல்லி
அவன் பேட்ச்மேட் தானே, மூஞ்சில் எப்படி முழிப்பீங்க? இன்னும் 2 வருஷம் சர்வீஸில் இருப்பீங்களா? ரிட்டையர் ஆன பிறகு இந்த தலைமைச் செயலாளர் பதவி நீங்கள் 60 வயசு எட்டுற வரைக்கும் தானே, எட்டின பிறகு வெறும் முருகானந்தம் தானே நீங்கள். அதுக்கப்புறமா வாடுவீங்கல்ல. இவ்வளவு இழிவான காரியத்தையா செய்வீர்கள்? அந்த அளவுக்கு பதவி வெறி இவர்களை பிடித்து ஆட்டுகிறது. இதற்கு பின்னணியிலெல்லாம் அருட்தந்தை இருக்கிறார், அல்வா அதிகாரி இருக்கிறார், யூசி இருக்கிறார், துணை முதல்வர் தினேஷும் இருக்கிறார். இவர் பொம்மை முதல்வர் சந்தோஷமாக குழந்தைக்கு முத்தம் கொடுத்துனுக்கிறார். இப்படி ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் இவ்வளோ கூத்து நடந்துன்னு இருக்குது. இதை முதல்வர் செய்யலாம். எனக்கு இவர் வேணாம், எனக்கு சீமா வேண்டாம், ராத்தோர் வேண்டாம், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு வேறு ஆள் வேணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சிஎம் சொல்லி இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சிஎம் விமர்சனம் பண்ணலாம், அது வேறு. ஆனால் சிஎம்கே தெரியாமல் இந்த 4 லகடப்பாட்டிகள் சேர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அவர் தான் தலைவர், அவரோட அதிகாரத்தின் கீழ் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். they all work under the pleasure of the chief minister. அப்போ அவருக்கே தெரியாமல் இவங்க இவ்வளோ வேலையை செய்து கொண்டிருக்காரு, இவர் எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக இருக்கிறாருன்னா இப்படி என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு அரசன் நாட்டை ஆளலாமா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும்ன்றது தான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வலியுறுத்திட்டு இருக்கோம். டிஜிபி அப்பாயின்மெண்ட்லேயும் இதுதான் நடக்கும். ஆனால் நான் இவ்வளோ மோசமாக நேற்று நிதிஷ் சொன்ன மாதிரி நான் யூபிஎஸ்சிக்கு போன உடனே சரி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். எந்த எல்லைக்கு போகிறாங்க பாருங்கள். சரி, மீண்டும் அதுக்கப்புறம் எப்போ சார் இந்த கூட்டம்? மெஜாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒன்று. ஸோ அவங்க நமக்கு வந்த தகவலின்படி யூபிஎஸ்சி இவர்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. எங்களது எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு இவங்க திரும்பி வந்துட்டாங்க. தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்ட ஒரே கோரிக்கை, வெங்கட்ராமன் எங்களுக்கு லிஸ்ட்டில் வேணும். வெங்கட்ராமன் இல்லாத லிஸ்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் ஒரே ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி வெங்கட்ராமன் தான். எங்களுக்கு வெங்கட்ராமன் என்ற பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் வேண்டும், வேறு லைட்டு வேண்டாம், தீப்பந்தமெல்லாம் கொளுத்தி கொள்ள முடியாது என்று முருகானந்தம் சொல்லிவிட்டு வந்துவிட்டார். ஸோ இப்போது யூபிஎஸ்சி ஹேவிங் தி மெஜாரிட்டி இன் தி போர்ட், எங்களோட சாய்ஸ் படி இதுதான். ஏன்னா அங்கே அதுலேயும் பங்கேற்பது யார் என்று கேட்டீர்கள் என்றால் மத்திய அரசின் உள்துறை செயலாளர், யூபிஎஸ்சியோட சேர்மேனு அண்ட் ஒரு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட ஒரு டிஜிபி, அவங்களும் தேர் சீனியர் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஆவணங்களை பார்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. இந்த கண்ட இத்து போன யூடியூப் சேனலில் வந்ததெல்லாம் நாங்கள் சார்ஜஸாக எடுத்துக்க முடியாது, ரிஜெக்டட். இமெயிலே எவனோ ஒருத்தன் 10 நாளைக்கு முன்னாடி ராத்தோரை பற்றி கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரிஜெக்டட். எங்களோட பரிசீலனையின் அடிப்படையில் இந்த முதல் 3 பேர் இவர்களைத்தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்று அவர்கள் அனுப்பினால் தமிழக அரசுக்கு வேறு வழி இல்லை. அப்பவும் செய்ய மாட்டாங்கப்பா, புரியுதா? இங்கேருந்து வந்த உடனே இதை தூக்கிட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இந்த மாதிரி எங்களோட சாய்ஸ் இது. 2 பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு, ஒருவர் கொலை முயற்சி, ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு, இதுக்கு ஆளான 2 பேர் மீது புகார்களை நாங்கள் அங்கே கொடுத்தோம். யூபிஎஸ்சி ஏற்றுக்கலை. யூபிஎஸ்சியோட சாய்ஸை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கன்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கூசாமல் போவாங்க. கல்பனா நாயக் அவங்களுடைய அலுவலகம் தீப்பற்றி எரிந்தது. அவங்க அலுவலகத்துக்கு வரதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தீ விபத்து நடந்தது. அது விசாரிக்கணும். விசாரணையில் இது உண்மையாகவே விபத்தா இல்லை கொலை முயற்சியா அப்படின்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இவங்க இப்படி சொன்னால் பரவாயில்லைங்க சார். விசாரணை முடியாமலே எப்படி சார் அவங்க இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திருமதி சீமா அகர்வால் மேலே வைக்க முடியும்? இப்போ தான் விசாரிச்சுட்ருக்கோம். விசாரணையில் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த அதிகாரியை எப்படி டிஜிபியாக நியமிப்பது? ஸோ விசாரணை முடியும் வரை அவர் பெயரை பரிசீலனை செய்யாதீர்கள். இது ஐஸ்கிரீம் அதிகாரி தான் விசாரிக்கணும். ஹிந்துவில் அந்த ரிப்போர்ட் பிரேக் ஆகிறது வரைக்கும் ஐஸ்கிரீம் அதிகாரி தூக்கி அதுக்கு மேலே 2 வெயிட்டை வச்சு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தார். ஹிந்துவில் ரிப்போர்ட்டு வந்த அன்னைக்கே விசாரித்து அவசர அவசரமாக ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அதுக்கு தான் இந்த யூடியூப். இப்போ ஒரு முக்கியமான அந்த டிஜிபி ப்ரொசீஜர் பற்றியெல்லாம் விவரமாக தெரிந்த ஒருவர் நடத்தும் ஒரு யூடியூப் சேனல் அது, ஓகேவா? அவருக்கு தெரியாத விவரங்கள் ஒன்றுமில்லை. அதனால் அந்த சேனலில் வந்திருக்கிறதுனால எங்களால் இதை நிராகரிக்க முடியாது. அந்த சேனல் அல் ஜசீரா, பிபிசி மாதிரி அது. அதில் வந்துச்சுன்னா உண்மை தான், அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு நாங்கள் விசாரிக்கிறோன்னு போய் சொல்லுவாங்க. மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சரியா? அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், நிதிஷே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாமல் வெளியில் இருந்தான்னா நிதிஷ்க்கு இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் இவ்வளோ முக்கியமானது தெரியாதுல்லப்பா, யோசிச்சிருக்க மாட்டேன், ஏதோ டிஜிபி போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் எளிமைப்படுத்தி மக்கள் அத்தனை பேரும் இதில் என்னென்ன கூத்துகள் நடக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுன்றதாக தான் விரிவாக நம்ம பேசுகிறோம், சரியா? பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொம்மை முதல்வரோட நடவடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நீதிமன்றங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஒருவேளை இவங்க தமிழ்நாடு அரசு நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சார் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டை வயலேட் பண்ண மாட்டாங்க நிதிஷ். நல்ல கேள்வி நீ கேட்டது. சுப்ரீம் கோர்ட்டை வயலேட் பண்ண மாட்டாங்க. இந்தியா பூரா ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தான் வேணுன்றதுக்காக இப்படி தானே ஒவ்வொரு ஸ்டேட்டும் சொல்லுது.
அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்குது. யூபியில் ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு, உத்தராகண்டில் ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்குது, இங்கே இந்த லைட்டு. அப்போது இதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு எது இல்லை? நீங்கள் தமிழ்நாடு பெட்டர் பாக்ஸ் லைட்டு மட்டும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க, எங்கள் ஊருக்கு நாங்கள் ஒரு நல்ல பிரைட்டாக எரியிற ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட்டு வச்சுருக்கோம், இதுக்கும் ஒத்துக்குங்கன்ட்டு நாளைக்கு ஒவ்வொருத்தராக வருவாங்க. கோர்ட் அதை அலோவ் பண்ணாது. இதுக்கு தானேயா ஒரு பிரகாஷ் சிங்னு ஒரு டிஜிபி எப்படி அப்பாயின் பண்ணணும்னு ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்துருக்கோம். அதை ஒவ்வொருத்தராக வயலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த தீர்ப்பு குப்பையில் போடு? ஸோ தேல் நாட் அலோ. டைம் பை பண்ணலாம்ல. உச்சநீதிமன்றம் போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த 2 அதிகாரிகள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னோடனே நீங்கள் அந்த 2 அதிகாரிகளோட தரப்பு கேட்கணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லும். 2 அதிகாரிகளையும் மனுதாரராக சேருங்க. இது ஒரு மாதமா இது கூட எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்தால் இந்த வேலையை பார்த்தவங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆகுறாங்கன்றது மட்டும் பாரு. எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திரு இபிஎஸ் அவர்கள் நேற்று கரூர் பிரச்சாரத்தில் பேசினார் சார். நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க, தவறு பண்ண அதிகாரிகள் அதிமுக வந்ததுன்னா திரு இபிஎஸ் சரியான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற விஷயத்த சொல்லுவீங்க. உங்களுடைய ஆசையெல்லாம் பேசிக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் சார் நேற்று பிரச்சாரத்தில் அவர் சொல்லிட்டாரு சார், கரூரில் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்கள் மேலேயும் 6 வழக்குகள் இருக்குது, அடுத்து நம்மளோட ஆட்சி தான், யாரெல்லாம் வழக்கு வாங்கியிருக்கீங்களோ அவங்க பின்னாடி நாங்கள் நிற்போம், உங்களுடைய புனையப்பட்ட பொய் வழக்குகளை தீர விசாரித்து யார் இந்த வழக்குகள் போட்டாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு சார். இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு, ரைட்டா? ஒரு லீடர் ஷுட் லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அந்த லீடு பண்ணும்போது என் ஆள் மேலே எவன் கையை வச்சாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ தான் உன் பின்னாடி வருவான். உன்னை நான் லீடராக எடுத்துக்கிட்டு உன் பின்னாடி வர்றேன், போலீஸில் கேஸ் வாங்குறேன்னா உனக்காக தான் வாங்குறேன். அவன் என்ன போலீஸு என் மேலே பொய் கேஸ் போட்டு தனிப்பட்ட முறையில் எனக்காக இதை செய்யவில்லை, உன் பின்னாடி நிற்கிறேன்றதுக்காக தான் இதை செய்கிறான். அவர் திரு பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டது மிக மிக முக்கியமான விஷயம். வேறு எந்த அதிமுக மாவட்ட செயலாளரும் சந்திக்காத பிரச்சனைகளை முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கார். கடந்த 4.5 ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கார். செவுத்துல ஒரு படம் வரைய முடியாது, பேனர் வைக்க முடியாது, ஃபேஸ்புக்கில் போட முடியாதுப்பா, போஸ்ட் போட முடியாதுப்பா, தூக்கிட்டு போய் வச்சுருவாங்க. குண்டாஸ்பா அந்த மாவட்டத்தில். அங்கே அவர் ஒரு விஜயபாஸ்கரே பர்சனலாக எல்லா வழக்குகளையும் கையாண்டார். அவரோட ஆதரவாளர்கள் நீ திருப்பி குண்டாஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் திருப்பி கட்சியில் இருப்பேன். பாதி பேர் போயிட்டான். 2 கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணுறது. பஞ்சாயத்து சேர்மேனாக இருப்பான், ஒன்றியத்தில் இருப்பான், 2 கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணுறது, போய் அவன்கிட்ட பேசுறது. திமுகவுக்கு வந்தேன்னா பெயில் வாங்கிட்டு வெளில வரலாம். அதிமுகவில் இருக்க தந்தா குண்டாஸ். என்ன சொல்கிறேன்னா, நான் இல்லை நான் கட்சியில் இருப்பேன்னு சொன்னாலும் அவன் வீட்டில் பொண்டாட்டி சும்மா இருக்குமா? ஸோ கிட்டத்தட்ட அது உறுதியாக நான் என்னன்னாலும் சரின்ட்டு நிற்கிறேன் மட்டும்தான் இன்றைக்கி நிற்கிறான். இது எல்லாரும் தூக்கிட்டு காங்கிரஸ்லேருந்தே உருவாருனா தலைவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அவர். கூட்டணி கட்சியிலேருந்தே உருவாருனா அதிமுக சும்மா விடுவாரேன். போராட்டமாக இந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் தான் பிரத்யேகமாக இந்த பிரச்சனை. மற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் சரி ஓகே பேப்பர், நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சி, ரைட்டு நடத்திக்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அங்கே நீ இருக்கவே கூடாது எவனும். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் செய்வது அராஜகம் தான். இப்போதைக்கு நீங்க இது கரூர்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றீங்க சார். ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். தமிழகம் முழுக்க இது நடக்கும். விருப்பு இல்லாமல் தள்ளி நின்று பார்த்தீர்கள் என்றால் இது அரசியல், ரைட்டா? அவர் அங்கே அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போயிருந்தப்ப அங்கே இருந்த அந்த சிக்கல் என்னென்னா, அதிமுக பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தா தெருவில் எவனுமே இருக்க மாட்டான். மொத்த பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு பட்டியில் அடித்து சினிமா போட்டு விட்டு 3 வேளை கரிசோறு போட்டு மேட்டூருக்கு டூர் கூப்பிட்டு போயிடுவார். பிரமாதமாக பண்ணுறாருன்னு நினச்சா அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், இது கரூர் ஃபார்முலாயா? நீ என்ன ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு சொல்லிட்டுருக்கீங்க, இது கரூர் ஃபார்முலா. எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிரச்சாரத்துக்கு போகும்போது தெருவே வெறிச்சோடி இருக்குமா. ஆள் இருந்தால் தானே நீ ஓட்டு கேட்ப. இப்போ என்ன பண்ணுவேன்? வந்ததே யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். கூட்டு போய் ஏழை ஜனங்கப்பா, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. போய் நீ உட்காந்து சினிமா பார்த்துட்டு கரிசோறு தின்ட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு உனக்கு 1000 ரூபானா கசக்குதா? இது ஈரோடு கிழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். அதாவது தன் கட்சிக்கு சாதகமா மக்களை மாற்றுவதை புரிஞ்சுக்க முடியுது சார். எதிர்கட்சியில இருக்கவே கூடாது, அவங்க மேல நம்ம வழக்குகளை பதிவு செய்வோம் அப்படின்றது ஜனநாயகத்திற்கு எதிரானது தானே சார், அடக்குமுறை தானே சார். அடக்குமுறை தான். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். யூ லுக் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அவ்வளோதான். இது நியாயமா தர்மமா அப்படின்ட்டு எத்திக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஆனால் ஜெயிக்கிறார்ல, இது யார் எம்எல்ஏ? செந்தில் பாலாஜியா விஜயபாஸ்கரா? அவரு சும்மா விடுவாரா? பதிலுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இவர் கேஸை விடாமல் அவரு நோண்டுறாருல. அந்த கேஸில் அவர் தான் முன்னெடுக்கிறதா சார்? அப்போ அந்த ஏழை கண்டக்டர் உச்ச நீதிமன்றம் போய் சீனியர் கவுன்சில் வைக்க முடியுமா? 2 லட்ச ரூபா கண்டக்டர் வேலைக்கு கொடுக்கறதுக்கே நிலத்தை விற்று டிராக்டரை விற்று கொடுக்குறான். அவன் நான் விடமாட்டேன், இந்த வழக்கை நடத்துவேன்னு ரோஹித்கிக்கும் கபில் சிபலுக்கும் எதிராக மூத்த வழக்கறிஞர்களை அந்த ஏழை கண்டக்டரால் நியமிக்க முடியுமா?
நீங்கள் கேட்டதுனால கூடுதல் தகவலை சொல்கிறேன். அமித்ஷாவை திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது செந்தில் பாலாஜி வழக்கு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. செந்தில் பாலாஜி விவகாரத்தை திரு பழனிசாமி அமித்ஷாவிடம் சொன்னதும் உடனடியாக மத்திய அரசு வழக்கறிஞருக்கு தொலைபேசியில் அழைத்து அமித்ஷா அந்த வழக்குக்கு என்ன ஆயிற்று, இந்த ஸ்டேஜில் இருக்குது சார், ஓகே டோன்ட் வரி, சிந்தா மத் கீஜியே எடப்பாடி ஜி என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஸோ அந்த வழக்கிலும் முன்னேற்றம் ஏற்படும். அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், திரு பழனிசாமி சொன்னார்ல, இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. கவலைப்படாதீங்க, கட்சி உங்கள் பின்னாடி நிற்கிது. இந்த வழக்கெல்லாம் நீங்கள் இந்த வழக்கெல்லாம் சந்திச்சிருக்கீங்கன்றது தெரியும். ஆட்சி மாறட்டும். யார் யார் எந்தெந்த அதிகாரி பொய் வழக்கு போட்டாரோ அவர்கள் அத்தனை பேரும் பதில் சொல்ல வேண்டும். இதுக்கு தான் நான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இன்றைக்கி இப்போ திருப்பி 26 திமுக தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் தான் கரூர் இன்ஸ்பெக்டர், நான் தான் ஒரு 10 ஏடிஎம்கேக்கார மேலே பொய் வழக்கு போட்டிருக்கேன். திருப்பியும் டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா நான் பயப்படுவேன்னா? திருப்பி ஒரு ஏடிஎம்கே வந்துடுது, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? தூக்கி தண்ணியில் காட்டு காமிச்சிருவாங்களா? அது போன்ற காடு இப்போது எதுவும் இல்லை. அதனால் சஸ்பெண்ட் பண்ணிடணும். வேலையில் இருந்தால் தானே இந்த பேச்செல்லாம் பேசுவேன். சஸ்பெண்ட் பண்ணிடணும். அது மாதிரி சஸ்பெண்ட் ஆனால் பதவியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏடிஎம்கேலே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பொய் கேஸ் போடணும், இந்த பாருங்க சார் நான் பொய் கேஸ்லாம் போட மாட்டேன், உண்மை கேஸாக இருந்தால் சொல்லுங்கள். ஏற்கனவே போன கவர்மெண்ட்டை பொய் கேஸ் போட்டவன் நீ சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கான். நானும் அது மாதிரி ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. இதுக்கு தான் ஆட்சி மாற்றம் வேணும். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த அதிகாரிகளோட சட்டையெல்லாம் கழட்டுனா, அப்போ அதிமுக ஆட்சியில் யாரோ 2 மந்திரி இது மாதிரி பண்ணு, சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா கேஸ் போடணும் சார், நான் போட மாட்டேன் சார். கையை உடைச்சது நான் போன கவர்மெண்ட்டில் இங்கே சொன்னாங்கன்ட்டு நான் பண்ண, நீ பாருங்க பூரா சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் பண்ண மாட்டேன் சார், பண்ணக்கூடாது. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச் கரூரில் அவர் பேசிய. அதுலேயே அவர் சொன்னார் சார், செந்தில் பாலாஜியாலேயே அவரை காப்பாற்றிக்க முடியாது, இதில் எப்படி உங்களை காப்பாற்றுவார்? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு நீங்கள் எல்லாம் யார் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். லாஜிக் தானே இது. கிட்டத்தட்ட 500 நாட்கள் சிறையில் இருந்தார். நான் சொன்னேன், நேற்று தான் சிறையில் இருந்து வெளியே வந்து 1 ஆண்டு ஆகிறது. அதனால அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்பீச்சாக பார்க்கணும். திரு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மேலே கூட வந்து இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாலை எடுத்துகிட்டு வந்தாங்க கிரேன் ஓனர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாவேக்காக்கு ஆதரவாக நிறையா விர்ச்சுவல் வாரியர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்க மேலே கூட பல பேர் மேலே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ திரு விஜய் அவர்களும் இந்த மாதிரி விவகாரங்களை வந்து அட்ரஸ் பண்ணணும் சார். அட்ரஸ் பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த கட்சியில் அதிமுகவிலிருந்து சென்று இணைச் செயலாளராக இன்று இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் இந்த வழக்குகள் போன்ற விவகாரங்களை எல்லாம் பார்த்துக் கொள்கிறார். ஒரு தலைவனுக்கு இதுதான் அழகு என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம், இதே போல நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்காக வழக்கு வாங்கியவர்களை அந்த கட்சி காப்பாற்றியதா? கட்சியை விட்டு நீக்கதான் சார் செஞ்சிச்சு. சிறையிலிருந்து வந்தபோது நான் பேசினேன், திருப்பதி கண்ணன் என்று 2 பேர், இந்த வரம் தரும் அதிகாரி, அவெல்லாம் எவ்வளோ கோழப்படுறவன். அதை 2 பேர் ஏழைங்க, ஏதோ 6 கோளரில் எழுதிட்டாங்க, தப்பு தான் அவங்க எழுதினது, அதுக்கு வழக்கு போடுங்க, தட் இஸ் ஃபைன். கூட்டிகிட்டு போய் திருச்சியில் கல்யாண மண்டபத்தில் வச்சு விடிய பொம்பளை பிள்ளைங்களை விட்டு அடிக்க வச்சு ஒரு தம் அடிச்சுட்டு உட்காந்து ரசிக்கிறார் அவர். அவங்க தான் வழக்கை பார்த்துக்கிட்டாங்க. கட்சி எந்த உதவியும் செய்யலை, கூட போய் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அவங்க வழக்கில் ஜாமீனில் வர்றதுன்றது வேறு. அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலையை கட்சி செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இவரே பொம்பளை கேஸில் போலீஸை கண்டு அஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி உதவுவார்? இதுதான் ஒரு லீடர் கழகம். இப்போ ஒரு அரணாக நிற்கிறது அல்லவா அதிமுக வழக்கறிஞரையும் நீங்கள் பார்க்க முடியும். இவருங்க சென்னையில் ஒரு பாலமுருகன்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஃபோன் வரும், இங்கே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சென்னையில் இந்த மேட்ருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அந்த யார் அந்த சார் பேனர் காட்டுறதுக்கெலாம் பண்ணாங்களோ பம்பர மாதிரி வேலை செய்யும் யூனிட். அதான் கட்சியோட ஸ்ட்ரக்சர், அப்படி தான் இருக்கணும் சார். நேற்றுக்கு முன்தினம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடிகர் எல்லாத்தையும் கூட்டு வந்து நடத்தினாங்க சார். அந்த டிடிஏக்கா சொல்லிட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது சாம்பார் சோறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்பார் சோத்தை திங்கிறதுக்காக திருப்பி ஸ்கூலுக்கு போகணுன்ட்டுலாம் உருட்டுச்சு இல்லைந்தம்மா சார். அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சு சார், 5 நாள் சாம்பார் சோறு இல்லைன்னா சேமியாவாக போட்டு கொள்கிறோம் இல்லை சார். அது வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு சார். எல்லாரும் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புழு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் பேசினாங்களா, அந்த வீடியோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்படி ஒரு விளம்பரத்தை அரங்கேற்றி இதன் மூலம் எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தின அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமாத்தனமாக இருந்ததை நம்மால் எளிதாக பார்க்க முடிந்தது. அப்படியே அந்த விஜய் டிவி ஆண்டனிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்லா உருக்கமாக விஜய் டிவியில் வர மாதிரி அந்த ஒப்படைப்பாங்களா, விஜய் டிவியில் பார்த்துருக்கியா,
பேக்ரவுண்டு மியூசிக்லாம் போட்டு ஸ்லோ மோஷனில் கண்ணீர் உள்றத க்ளோஸ்அப்பில் காமிச்சு ஜெய் பீம் பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. வீடியோ கூட ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல, பின்னாடி மியூசிக்கை போட்டு விட்றீங்க, காப்பிரைட். ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்று பிராத்தம் என்ற ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க சர்வேக்களை எடுக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த நிறுவனம் எடுத்த அந்த சர்வே, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்ற அந்த சர்வே வெளியாகியது. மொத்தம் 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், 605 மாவட்டங்கள், 17,997 கிராமங்கள், 15,728 பள்ளிகள், 3,52,000 வீடுகள், 6,50,000 மாணவர்களிடம் எடுக்கப்பட்ட சர்வே இது. அந்த சர்வேல தமிழகத்தை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உண்மையான கல்வித்திறன் 2ஆம் வகுப்பு பாடங்களை படித்து புரிந்து கொள்ளும் அளவில்தான் இருக்கிறது. இந்த திறன் 2018ஆம் ஆண்டில் 46.3% இருந்தது. கோவிடுக்கு பிறகு இந்த ஸ்கூலு எல்லாத்துலேயும் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக அது விழுந்தது. 46.3% 2018 இருந்தது. இன்றைக்கி வெறும் 26% தான் இருக்கிறது. அதே போல் அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய அளவில்தான் இருக்கிறார்கள். அதே போல் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸ் 2 லெவல் சிலபஸை தான் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க. அதே போல் கணக்கு பாடத்திலும் திறன் குறைவாக இருக்கிறது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்டு 2022லேருந்து ட்ராப் ஆகிருக்கு. இது அகில இந்திய அளவிலேயே இந்த ட்ராப் இருக்குது, தமிழ்நாட்டிலேயும் அந்த ட்ராப் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி தமிழ்நாட்டில் தான் வழங்கப்படுகிறது எனும் அளவுக்கு அந்த விழா கொண்டாடப்பட்டது. கரெக்டாக? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு அப்படி எதுவுமே இல்லை. இந்தியாவில் சிறிய மாநிலங்களை விட நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற விபரம் தான் இந்த சர்வேயில் வந்திருக்குது. அதுக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய விழாவை நீங்கள் எடுத்தீங்க? ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்க வித்தியாசம். ஆரியம் மற்றவர்களை படிக்க விடாது, திராவிடம் படிக்க வைக்கும். சரி மாலதி, நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். அந்த கல்வியோட திறனில், கல்வியோட உட்கட்டமைப்பில் முன்ன பின்ன இருக்கும், நாம் மறுக்கலை. இங்கே வந்து பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகம் இருக்கும், பள்ளிகளோட ஆசிரியர் எண்ணிக்கை அதிகம் இருக்கும். பீகாரில் ஒரு கிராமப்புறத்தோடு ஒப்பிட்டோன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் படிக்கவே இல்லை யாரும் பிள்ளைங்க. அங்கே படித்தவர்கள் மருத்துவர்கள் ஆவதில்லை, அங்கே படித்தவர்கள் பொறியாளர்கள் ஆவதில்லை, வழக்கறிஞர் ஆவதில்லை, ஆல் இண்டியா சர்வீஸ் அதிகாரிகளாக ஆவதில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா IIM இதில் எல்லாம் தமிழ்நாட்டை விட வட இந்தியா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகம் வெற்றி பெறுகிறார்கள், தெரியுமா? என்ன கிறிஸ்டிங் என்று நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இது விளம்பர மோகத்தில் எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசு இது என்பதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2021 இந்த கவர்மெண்ட்டு வந்ததும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 2500 பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகிறது. அவங்கெல்லாம் 22 தொடக்கத்திலேயே டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்த அன்று முதலமைச்சர் சென்று அப்போலோவில் படுத்து கொண்டார். சரி, சொன்னபடி நிகழ்ச்சியை நடத்தாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் நிகழ்ச்சி நடத்தி 2400 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அதுவும் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அத்தனை பேரையும் வர வைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவர்கள் போய் அத்தனை பேரும் பணியில் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. ரைட்டா? இது என்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 24 ஜூலை 2025. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுத்துருப்பான், 2500 பேருக்கு நம்ம வேலை கொடுத்தது ஒரு சின்ன நிகழ்ச்சியில், இதை போய் துணை முதல்வரை வச்சு நம்ம அவசரப்பட்டு கொடுத்துட்டோம். சரி, என்னையா பண்ணணுதுக்கு? எல்லாரும் திருப்பி கூப்பிடுங்க, முதலமைச்சரை வச்சு புதுசாக ஒரு ஐட்டத்தை ரிலீஸ் பண்ணுறோம். என்னென்னா, அந்த ஆசிரியர்கள்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங், ஜாயின் பண்ண ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ட்ரைனிங் கையேட்டை கொடுக்கறதுக்கு முதல்வர் கையால் கொடுக்கணுமா. இதற்காக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேரு உள்விளையாட்டு அரங்கம் திருப்பி எவ்வளோ துட்டு செலவாதுன்றதை பாரு தம்பி. நீ தமிழ்நாடு பூரா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் எல்லா இடங்கள்லையும் போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. அவங்கள அழைச்சி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2715 புதிய ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சி கையேட்டினை முதல்வர் அவர்கள் வெளியிட்டு
ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியினை தொடங்கி வைத்தார். ஏன் இவர் தொடங்கி வைக்கலன்னா பயிற்சி எடுக்க மாட்டாங்களா இவங்க? இது எதுக்கு நீ 2700 பேர் தமிழ்நாடு பூரா எதுக்கு வர சொன்னேன்? சரி, வர சொன்னீங்க, ரைட்டா? என்ன நடந்துச்சுன்றது சொல்கிறேன். விழுப்புரம் அருகே கார் லாரி மோதல், 2 ஆசிரியர்கள் பலி. இவன் ஏன் செத்தான் அந்த 2 பேர்? இவங்க வர சொன்னனால. அப்புறம் இல்லைன்னா எதுக்கு வர போகிறாங்க? கடலூர் மாவட்டம் நல்லாத்தூரை சேர்ந்த எல்லப்பன் மனைவி கௌசல்யா, விழுப்புரம் தனலட்சுமி கார்டன் மூவேந்தர் நகரை சேர்ந்த ஜெகதீசன் மனைவி சிவரஞ்சனி, திருச்சி பாலக்கரை சேர்ந்த சாகுல் அமீத் மனைவி நெகர்னிஷா, இவர்கள் மூவரும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டு விழுப்புரம் அருகே காரணை பெருச்சானூர் பள்ளியில் 10 நாட்களுக்கு முன் பணியில் சேர்ந்தனர். சென்னையில் நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கான பயிற்சியை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க சிவரஞ்சனி, நெகர்னிஷா, கௌசல்யா மற்றும் ராம்பாக்கம் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகிய 4 பேரும் ஒன்றாக செல்ல முடிவு செய்தனர். மொத்தம் 4 டீச்சர் ஒன்றா வந்திருக்காங்க. நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து வாடகை காரில் சென்னை சென்றனர். அவர்களுடன் இவங்களோட கணவர்கள் எல்லாம் செல்கின்றனர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சூர்யா காரை ஓட்டினார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் என்ற இடத்தில் காலை 5 மணி அளவில் கார் சென்றபோது மேம்பால பணிகள் நடப்பதால் காரை எதிர் திசையில் டிரைவர் இயக்கினார். அப்போது சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சிமெண்ட் மூலப்பொருட்களை ஏற்றி வந்த லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் கார் அப்பளமாக நொறுங்கியது. சிவரஞ்சனி சம்பவ இடத்திலேயே பலியானார். ஒருத்தர் 1 நாள் கழித்து இறக்கின்றனர். கலெக்டர் 2 பேருக்கும் குடும்பத்துக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறார். இந்த உயிர் பலி அவசியமா? யோசிச்சு பாருங்கள். வெறும் விளம்பர முகம் தானே இது. இதோட நீட்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறத தவிர இவங்க எந்த வேலையும் செய்யலப்பா. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இல்லைன்னா இந்த 3 ஆசிரியர்கள் 4 ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. இவங்க எதுக்குமா சென்னைக்கு போகிறாங்க சொல்லுங்கம்மா? என்ன வேலை உங்களுக்கு சென்னையில்? பயிற்சி கையேட்டின வெளியிடுறதுக்கு இவங்க நேரம் போகணுமா? ஏங்க எதுக்குங்க நேர விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஆரம்பிக்க சொல்லுங்க. அங்கங்க கையேட டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்க. இன்னொன்று, அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தானே அல்லது இந்த எக்ஸாம் எழுதி வந்திருக்காங்க. கூடுதலாக இந்த பயிற்சின்றது ஒரு சம்பிரதாய பயிற்சின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ப்ராக்டிக்கலான பயிற்சியாக இருக்கும், அவ்வளோதான். டீச்சர் ட்ரைனிங் பிஎட் படிக்காமல் அவங்க இதில் வந்திருக்காங்க. சரி, அப்படியே பயிற்சி கொடுக்குறீங்க. பிஎட் முடிக்காமல் வந்திருக்காங்க, டிகிரி மட்டும் பாஸ் பண்ணிட்டு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. அங்கங்கே தானே பயிற்சி கொடுக்க போகிறீங்க. எதுக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வர சொல்கிறீங்க? இந்த கையேடு வாங்குறதுக்கு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு அவங்கவுங்க ஊர்லேருந்து வரணுமா? எவ்வளவு மோசமான விளம்பரம் வெறி பிடித்து இந்த அரசு அலைகிறது என்பது புரிகிறதா? அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவார் அந்த ஆள்? இந்த 3 லட்சம் கொடுத்தா உசுறு வந்துருமா? எவ்வளோ கொடுத்தாலும் உயிரை அது காம்பன்சேட் பண்ண முடியாது. நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகல. ஆனால் இது எதுக்கே வர சொன்னீங்க? உன் புள்ள தானே கொடுத்தாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமாம், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. கொடுத்தது முதல்வருடைய மகன், துணை முதலமைச்சர். அந்த பெருமை ஆல்ரெடி உங்களை சேர்ந்துருச்சு. இன்னும் என்னையா? அவங்களுக்கு கேட்க போகிறதில்ல, நம்ம பேசி வேஸ்ட்டு தான் சார். பதிவு செய்ய வேண்டியது நமது கடமை தம்பி. அப்படி கடந்து போயிட முடியாது. இன்றைக்கி யாருமே இதை கனெக்ட் பண்ணல. இப்போது மக்களுக்கு இந்த சென்னைக்கு இந்த விபத்தில் இறந்த இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜூலை மாதம் துணை முதல்வரும் அன்பில் மகேஷும் கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சு மீண்டும் விளம்பரம் தேடிக்கணுன்றதுக்காக தான் 2வது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டதுன்றது மக்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் பேசுறது சார். கோட்டூர்புரத்தில் 2009 மார்ச்சில் இந்த குட்டி பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை விசாரணை கூட்டு போயிட்டு அடித்து கொண்டிருக்காங்க சார். 2009 அடித்து கொண்டிருக்காங்க. இப்போ தீர்ப்பு தந்திருக்காங்க சார். அதாவது 3 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை வச்சுருக்காங்க. இவ்வளோ வருடங்கள் காலதாமதம் ஏன் சார்? இதுதான் காரணம்னு ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்லிட முடியாது. வழக்குக்கு வழக்கு மாறுபடும், ஓகேவா? நீங்கள் வேகமாக வழக்கு விசாரணையை முடிக்கணுன்றதுக்காக அந்த குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை காவல்துறையும் பறிக்க முடியாது, நீதிமன்றமும் பறிக்க முடியாது, பறிக்கக்கூடாது. அது இயற்கை நீதிக்கு எதிரானது. அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு ட்ரையலுக்கு இந்த டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம இதில் பார்க்க வேண்டியது, இத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த காவல்துறையினர் சிறை செல்கின்றனர் அல்லவா? ஆயுள் தண்டனை விதித்து இருக்கிறது அல்லவா ஒரு நீதிமன்றம்? இது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். இந்த தீர்ப்பு கொண்டாடப்பட வேண்டும். உண்மையிலேயே சிபிசிஐடி நிறைய திட்டிருக்கேன். நான் நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றின கேஸை கூட ஒழுங்காக பண்ணலன்ட்டு நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். இன்னொரு வழக்கையும் சொல்கிறேன். நேற்று மதுரை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. இது அதை விட சிறந்த தீர்ப்பு. இதில் 11 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்திருக்கிறார்கள். மதுரையின் 5வது கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு ஜோசப் ராய் என்பவர் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார். உண்மையிலே ரொம்ப டீட்டெயிலாக அழகாக இந்த வழக்கின் தன்மை எல்லாவற்றையும் உணர்ந்து கொடுத்த தீர்ப்பு என்று நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப ஏன் இவ்வளோ சிலாகிச்சு இந்த தீர்ப்பை சொல்கிறேன்னா, இந்த வழக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன், முத்து கார்த்திக்ன்றவங்க ஒரு பையன் எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு
இந்த மாதிரி பையனை அடிச்சிட்டாங்கன்ட்டு அவங்க அம்மா போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த மறுநாள் அந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அதுக்கு பிறகு செத்து போய்ட்றான். அதில் விசாரிக்கும் போது பார்த்தா 3 நாள் எந்த கேஸுமே இல்லாமல் ஒரு 17 வயசு பையனை சும்மாவே இல்லீகல் கஸ்டடியில் வச்சு போகிற வந்தவங்களாம் அடிச்சிருக்கான். ரைட்டா? இதில் இந்த நீதிபதி என்ன செய்கிறார் என்றால், வழக்கை ஒரு எஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதன்படி ராஜேஸ்வரி என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அந்த அதிகாரி இந்த போலீஸ்காரங்களை காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தனது தீர்ப்பில் பதிவு செய்யும் நீதிபதி அந்த ராஜேஸ்வரி இப்போது ஐஜியாக இருக்கிறார். அந்த ராஜேஸ்வரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. 2, போஸ்ட்மார்ட்டத்தை ஒழுங்காக பண்ணாமல் இந்த காயங்களை எல்லாம் மறைகிறதுக்கு அரசு மருத்துவர்கள் 2-3 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களுக்கான அந்த மருத்துவர்கள் பதிவு செய்யணும்ல மெடிக்கல் கவுன்சில் அவங்களும் நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. இது ரொம்ப சிறப்பாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, ஒரு டாக்டரோட அவங்களோட அந்த ஓத்து இருக்குது. உயிரை காப்பாற்றுறது தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. புரியுதா? வேறு எதுவுமே குறுக்க வரக்கூடாது. போலீஸ்காரன் அடித்து கூட்டிகிட்டு வர்றான்னா அதை காப்பாற்றுறதுக்கு தானே நீ அரசு மருத்துவராக இருக்க. நீயும் போலீஸ்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு அடித்து கொண்டு கொலையை மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்தேன்னா இது நீங்கள் எடுத்த உறுதிமொழிக்கு எதிரானது இல்லையா? அவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு இந்த நீதிபதி தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. 6 மாதம் ஜெயிலில் போட்டிருக்கோம் சார். இதுவாவது நடக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நானும் உடன்படுறேன். அட்லீஸ்ட் இதுவாவது நடக்குது. இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ்ராஜ், சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன், ஹெட் கான்ஸ்டபிள் ரவிச்சந்திரன், கான்ஸ்டபிள் சதீஷ்குமார் இவர்களை 11 வருஷம் தண்டனை கொடுத்துட்டு இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படாமல் விடுபட்டு போன உதவி ஆய்வாளர்கள் கண்ணன், பிரேம்சந்திரன் 2 பேரும் ஓய்வு பெற்றுட்டாங்க. மற்றும் திரு அருணாச்சலம் ஆகியோர் இந்த வழக்கில் தடயங்களை அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்பது இந்த நீதிமன்றத்தின் விசாரணையில் தெரிய வருவதால் சிபிசிஐடி இவர்கள் மீது தனியாக ஒரு விசாரணையை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஜயகுமார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் அல்லவா, அவர் தான் இதில் முதல் விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கிறார். அதையும் நீதிபதி பதிவு செஞ்சுட்டு டாக்டர்கள் ஜெயக்குமார் மற்றும் ஸ்ரீலதா, ஜெயக்குமார் மொத எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல இந்த பையனை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்களா, அப்போ உடம்புல எந்த காயமும் இல்லைன்னு எழுதியிருக்காரு. இதற்காக டாக்டர் ஜெயக்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை. அப்புறம் இந்த ஸ்ரீலதான்றவங்க போஸ்ட்மார்ட்டமே பண்ணாமல் பாடியை ஃபேமிலிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதற்காக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை. அதுபோக இந்த வழக்கில் இழப்பீடு வழங்க வேண்டும். இருந்தாலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை 25 லட்சம் இழப்பீடு ஏற்கனவே வழங்கியிருப்பதால் நாங்கள் இழப்பீடு வழங்கவில்லை, இந்த நீதிமன்றம் வழங்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த நீதிபதியோட பெயர் ஜோசப் ஜாய். உண்மையிலே இது போன்ற தீர்ப்புகள் வர வேண்டும். சிபிசிஐடி ஏஜென்சி, அதுலேயும் கோட்டூர்புரம் கேஸ்லையும் சிபிசிஐடி தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, இதுலேயும் சிபிசிஐடி தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. உண்மையிலே சிபிசிஐடியோட இந்த பணி மெச்சத்தக்கது. ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி என்ன செய்யணுமோ செய்திருக்காரு சார். கவின் வழக்கிலையும் சிறப்பாக செயல்படுறாங்க சார். அதுலேயும் சொன்னேன், நான் சொல்கிறேன், நம்ம கேஸில் தான் ஒன்றும் பண்ணல. ஆனால் அந்த சிபிசிஐடியில் ஒரு உயரதிகாரினா வரம் தருமதியரில் வேறு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி ஒருவர் என்னை அழைத்து சொன்னார், இங்கே பாரு சங்கர், நீ வீட்டில் இந்த தாக்குதல் நடந்ததில் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியும், இன்றைக்கி எந்த ஆட்சி நடக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எங்களால் உண்மையான அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அதற்காக நாங்கள் இந்த வழக்கை பொய்யா ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி மூடிடுவோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அனுமதி கிடைக்காது. ஆனால் எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் சேகரித்து வைத்து விடுவோம். இப்படியே போகாது. காலம் மாறும்போது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம். அந்த நம்பிக்கையை வையுங்கள். நீங்கள் சும்மா புழுவுறீங்க சார். செய்திருக்கலாம். நாளை செல்வ பெருந்தகையோட பங்கும் சேகர்பாபுவின் பங்கும் இந்த வழக்கில் வெளியே வரலாம். அவர்களுக்கும் நாளை தண்டனை கிடைக்கலாம். இந்த கேஸெல்லாம் பார்க்கும்போது லேசாக ஒரு நம்பிக்கை வருது. அவங்களும் போலீஸ் ஆஃபீஸர் தானே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் 2 அடுத்தடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. உண்மையிலே பாராட்டத்தகுந்த விஷயம். நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் இந்த சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு போலீஸ்காரங்க கூட்டு போய் அடித்து கொள்றதுன்றதெல்லாம் கொடூர குற்றம். யூனிஃபார்ம் இருக்க தைரியத்தில் தானே இந்த வேலையை பண்ணுறேன், போய் ஜெயிலில் உட்கார்ப்போம், அவ்வளோதான். இதை பார்த்துட்டு நாளைக்கு மண்டகாஞ்சவனையெல்லாம் கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிற காவலர்களுக்கு இதை பார்த்து தெரிய வேண்டும். மாட்டிக்கொண்டால் எங்கே செல்லும் இது, நீங்களும் அங்கே போய் சிறையில் இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீ இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அஜித்குமார் செத்துருக்க மாட்டான் சார். நம்ம தான் அந்த சிறுநீரக மோசடியை எக்ஸ்போஸ் பண்ணோம். அது எஸ்ஐடி குழுவெலாம் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இன்னமும் விசாரணை நத்தை வேகத்தில் நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சார்.
இது தொடர்பாக ஜூனியர் விகடனில் கட்டுரை வந்திருக்கு சார். எப்பவுமே அந்த மாதிரி கட்டுரைகள் எழுதும்போது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பதிலை வாங்கி எழுதுவாங்க. அப்படி திரு மாசு கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். அதனால யாரை காப்பாற்றுறதுக்கு மாசு இது மாதிரி நடந்துக்கிறாரு? இந்த ஆணவத்துக்காகத்தான் இவர்கள் அழியப் போகிறார்கள், அழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், மக்களும் விரும்புவார்கள். ஜூனியர்லாம் நல்ல பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்ன மாதிரியான நியூஸ் வந்திருக்குன்னா கேட்குறதுக்கே மனசு பதைக்குது தம்பி. ஏழைகளுக்கென்று மருத்துவ முகாம்கள்லாம் நடத்துவாங்கல்ல, இது தனியார் மருத்துவமனைகள் எல்லாரும் நடத்துவாங்கல்ல, இந்த மாதிரி மருத்துவ முகாம்களில் போய் உங்களுக்கான இரத்த மாதிரியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அல்லவா? ஸோ உங்களோட பிளட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போது நிதிஷ் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் நடக்குதுன்ட்டு நீங்கள் போகிறேன்னு வச்சுக்கேன், உன்னோட பிளட்டு எல்லாத்தையும் சாம்பிள் எல்லாம் எடுத்து டேட்டா பேஸை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கொளுத்த பணக்காரர் அவருக்கு கிட்னி தேவைப்படுகிறது. அது ரேர் குரூப்பு. இப்போ உனக்கு ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் ஓ பாசிட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் இரத்த வகைகள் எளிதாக கிடைக்கும். ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படிங்கும்போது டேட்டா பேஸில் தேடுறது. சார் இங்கே நிதிஷ்னு ஒரு பையன் ஏபி நெகட்டிவ் ஒருத்தன் இருக்கிறான் சார், தூக்கு அப்படின்னோடனே திராவிட ஆனந்தன் அங்கே செல்வார் நிதிஷ் வீட்டுக்கு. இத்தனைக்கும் சார் இப்போ இந்த மாதிரியான ஃப்ரீ மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் ஏழை மக்கள் தான் வருவாங்க. வேறு யார் நம்ம போக மாட்டோம். கரெக்டா? அதனால தான் அங்கேருந்து டேட்டா பேஸை திருடுறாங்க. இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சார், போனால் கிட்னி தூக்கிடுவாங்க, போகிறது வீட்டில் கூட இருந்துக்கலாம். இன்னும் தெரியணும் தம்பி, இது போவே கூடாதுன்றேன், போவே கூடாது. அரசு மருத்துவமனை இருக்கு, நீ எங்கே போ, தனியார் கேம்புக்கு போகாதீங்கன்றேன் நான். எல்லா மருத்துவமனைகளும் அப்படின்னு சொல்ல இப்படி நடக்குது இல்லை, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஸோ இதை பண்ணிவிட்டு ஏபி நெகட்டிவ் கிட்னிக்கு 1.5 கோடியாம், மற்ற கிட்னிக்கு 25 to 75 lakhs கொடுத்து டோனருக்கு தான் பெருசாக அமௌண்ட்டு சேர்றதில்லை. யார் யாருக்குன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க 2-3 புரோக்கர் இருப்பாங்களாம். திராவிட ஆனந்தன் டைரக்ட் டீலராக இருக்க மாட்டார், அவருக்கு கீழே 2-3 பேர் இருப்பார். இப்போ நான் சொல்லுவேன் சார் இங்கே நிதிஷ்னு ஒருத்தன் ஏபி நெகட்டிவ் வச்சுட்டு இருக்கான்னு, எனக்கு ஒரு அமௌண்ட்டு. ரொம்ப மேலே இவர் பெரிய இது நடத்த மாதிரி அசிஸ்டண்ட்டு, கீழே 2 அசிஸ்டண்ட்டு இப்படி பண்ணி இது நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? இது தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சார் மனசாட்சி இல்லையா உங்களுக்குன்னு அஜ்மல் கானை பார்த்து கேட்டார். என்ன சார் எஃப்ஐஆர் கூட போடாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் போதுமான வாய்ப்பு அரசு தரப்புக்கு கொடுத்தோம், அவங்க எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணக்கூடாது, முடியாது என்று வாதிட்ட காரணத்தால் வேறு வழியின்றி இந்த நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அனுப்புங்கன்னு போட்டிருந்தாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் சத்தீஸ்வரன் என்ற மனுதாரர் தரப்பில் சார் ஒன்றுமே பண்ணலங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசு தரப்பு நாங்கள் அப்பீலுக்கு போயிருக்கோம். தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாதீங்க, நாங்களே விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்காங்க. இன்னும் அது விசாரணைக்கு வரல, நாங்கள் அப்பீலுக்கு போயிருக்கோம். அக்டோபர் மாதத்துக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அந்த மாலதி குறிப்பிட்ட விஷயம், ஜூனியருடன் ஒரு 80 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு குழுமத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகை. ஒரு எனக்கு தெரிஞ்சு 80s ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜூனியருடன் பத்திரிகை. அந்த குரூப்பில் இருந்து 40 வருடங்களாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தான் ஜூனியருடன். அந்த பத்திரிகையிலேருந்து உன் டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக கேட்குறாங்க கேள்வி, இந்த மாதிரி கிட்னி திட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே வழக்கமான பதில், உரிய விசாரணையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அமைச்ச குழு தானேங்க அது மாதிரி சொல்லியிருக்கு, விசாரணை உண்மைன்னு வினித் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம், அந்த குழு விசாரணை நடத்துவாங்க. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்கோங்க, அந்த தீர்ப்புக்காக காத்திருக்கோங்க. வந்த உடனே நாங்கள் தேவையானதை பண்ணுவோம், முடிஞ்சு போச்சா? இதுதானே ஒரு மந்திரி சொல்லணும். என்ன பதில்ன்றது பார். விகடனுக்கு நான் பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கிங்க, நீங்கள் உண்மை செய்தியே போடுறதில்லை, உங்களுக்கு எதுக்கு நான் பேட்டி கொடுக்கணும்? உண்மை செய்தினா விசாரணை சுகாதாரத்துறை, உண்மை செய்தி என்றால் சுகாதாரத்துறை செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேற்று ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு டிடி பேசின மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் உண்மை செய்தி. சார் சாம்பார் சோறு சூப்பராக இருக்குது சார், இருந்தாங்க உமா. அவர் ரசிப்பார் மாலதி, அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற முதல்வர் அப்படியே புன்முறுவல் பூப்பார். அவர் கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு. என்னென்னா அந்த சோறு சாப்பிட்ற இடத்துல டிடியோ இன்னும் டிடியோட 7 தலைமுறையோ இல்லை. ஏன் கொடுத்த காசுக்கு மேலே நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க? இல்லை, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் செல்வ செழிப்பு மிக்க நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அப்படின்னு எழுதணுமா சார்? ஹெல்த் செக்ரட்டரி செந்தில்குமார் ஃபோனே எடுக்கல, எந்த லட்சணத்தில் இருக்கு பாரு. இது எவ்வளோ பெரிய, இப்போ ஒரு கிட்னியை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க தம்பி, ஏழை கிட்னியை. காசை ஃபுல்லாக கொடுத்தா நம்ம ஏன் சார்?
எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு கோர்ட்டு இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு டீமை போட்டால் அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனந்த விடனுக்கு ஒரு சிக்கல் வரும்போது பாசிச பாஜகவே உன்னை கண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அதே பத்திரிகையில இருந்தா உங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. எல்லா பத்திரிகையும் முரசொலி மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க. அதை கிட்னி திரட்டு அல்ல, கிட்னி முறைகேடு அப்படின்னு எழுதணும்னு எதிர்பார்க்குறாரு. சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க, குற்றப்பத்திரிகையை ரத்து செஞ்சாங்க சார். அது தொடர்பாக இன்றைக்கி தினகரனில் ஒரு செய்தி வந்திருக்கு. குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ரத்து செஞ்சனால இவங்கெல்லாம் ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்களா குற்றவாளிகள், இதனால சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்படும். அதனால தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ போகுது இல்லையா வழக்கு, அதுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சார். யார் சொல்கிறாங்க? வழக்கறிஞர்கள், மக்கள், பொதுமக்களும் கேட்டுக்கிறாங்களாம். ஏன்னா சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டுரும்ல சார். அந்த வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் யாருன்னா சுரேஷ் வேதநாயகம் மற்றும் அருண் ஐபிஎஸ், இவங்க 2 பேர் தான் அந்த பொதுமக்கள். அவங்களே எழுதிக்குவாங்க. சரி, இந்த நியூஸ் எதுக்கு வந்திருக்கு அதை சொல்ல. என்ன நியூஸ்ன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆயுள் கைதி நாகேந்திரனை தவிர 26 பேர் ஜாமீனில் வர வாய்ப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அபாயம். ஜாமீனில் வரதுன்னா வரட்டுமே, இன்னும் அவங்க மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல இல்லையா? நீங்கள் அலேஜ் பண்ணுறீங்க, நாம்பளும் சொல்கிறது, ஊரும் சொல்கிறது, ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரே சொல்வது இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, இவர்களை இயக்கியவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை, இவர்கள்லாம் வெறும் அம்புகள் தான், அம்புகள் என்று சொல்கிறார்கள். 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாங்கல்ல மாலதி? 1 வருஷம் முடிஞ்சிச்சா? அது அப்பதான் குண்டாசை ரத்து பண்ணாங்க. 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்களா? ஏன் வெளியில் வரட்டும்? எவ்வளோ நாளே ஜெயிலில் இருப்ப? அது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்றாங்களே. எப்படிமா பாதிக்கப்படும்? இல்லை ஒரு 10, 7, 8 பெண்கள் ரைட்டா, என்ன பாதிக்கப்படும்? கண்காணிப்பில் வைங்க. ஏன்னா வந்து எல்லாரும் ஊர்வலம் போய் சங்கமைக்க போகிறாங்களா? வெளிநாடு தப்பிச்சு ஓடிடுவாங்களா சார்? அதெல்லாம் தப்பிச்சு ஓடாமல் தடுக்கிறதுக்கு தானே நீங்கள் போலீஸ்னு இருக்கிறீங்க. பாஸ்போர்ட்லாம் முடக்கிடலாம்ல சார்? எப்படிமா போக முடியும்? கப்பலில் போவாங்களா சார்? அவங்க சொல்கிறாங்க சார் நியூஸ் பேப்பர். அதான் இது இந்த சுரேஷ் வேதநாயகனும் உனக்கு புது கேரக்டர் அது தெரியும். சுரேஷ் வேதநாயகனும் இருப்பார், உன்னான ஒரு ஊம குசும்பு. தினகரன் ஆர்எம்ஆர் எடிட்டர் ஆர்எம்ஆர் ரமேஷோட வலதுகரம். அந்த மொத்த குழுமத்துக்கே 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் செஞ்சு தர்றது யாருன்னா சுரேஷ். அவர் தொடக்க காலத்திலேருந்தே சுரேஷ் காவல்துறையோட கைக்கூலி. அதாவது இந்த பெரிய மனிதர்களுக்கு போலீஸோட தயவு தேவைப்படும்ல, அந்த வேலைகளெல்லாம் செய்து கொடுப்பார். இவர் அருணை என்னோட அண்ணன்னு சொல்லிக்குவார். ஓகேவா? இப்போது இந்த செய்தி தினகரனில் வருது, சுரேஷ் வேதநாயகன் தான் இதை எழுதுனது. வேறு எந்த பத்திரிகையிலையும் இது வரல. இந்த சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் எந்த பத்திரிகையாளருக்கும் தெரியவில்லை சார். இப்போ இதையே அவங்க வந்து ஒரு நீதிமன்றத்தில் போய் சொல்லி அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணலாம்ல சார்? அவ்வளோதான். இப்போ ஜாமீனை நீதிமன்றம் தானே கொடுக்க போகுது, வேறு யாரும் கொடுக்க போதில்ல. அப்போ போய் இதை அங்கே சொல்லுங்கள். ஸோ இப்போ இது ஏன் வருது சொல்லுங்கள் மாலதி? இப்போ இது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது இங்கே ஒரு பதட்டத்தை தானே சார் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த நியூஸு. அப்போது இதுக்கான பர்மிஷன் கொடுக்க வேண்டியது முதலமைச்சர். அவர்கிட்ட தானே சார் பேசணும். எதுக்கு சார் நியூஸாக இதை வெளியிடுறாங்க? அவர்கிட்ட நேரடியாக போய் நம்ம இதுக்கு அப்பீல் போகணுன்ட்டு எப்படி போய் பேசுவீங்க? ஒரு காரணம் வேண்டும் இல்லவா? ஒருவேளை வந்து முதலமைச்சர் பர்மிஷன் கொடுத்தா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நானே பேசுவேன். அதில் ஒருத்தர் நீங்கள். அப்போ தலித்துக்கள் மேலே அன்பு இல்லையா முதலமைச்சருக்கு அப்படின்ற ஒரு சிக்கல் வரும். அது வரும், வரலனாலும் வர வைப்பேன். உண்மையிலே அது அப்படி தானே புரிஞ்சுக்கணும். அவர் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலித் கட்சியின் தலைவர், தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக பல ஆண்டுகளாக இருந்தவர். அவரது கொலையில் அரசியல் பின்னணி இருக்கிறது என்று அவர் குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்புகிறார்கள். அத்தனை மக்களும் அவரை பின்பற்றுபவர்களும் சந்தேகம் எழுப்புகிறார்கள். காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை திருப்திகரமாக இல்லை என்று நீதிமன்றமே சொல்லுகிறது. இப்போது நீதிமன்றமே இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்கிறது. தமிழக அரசையே மாற்றியிருக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி மாயாவதி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்தபோது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னாரா? அப்போதே நீங்கள் மாற்றியிருக்க வேண்டும். சரி, மாற்றவில்லை. இப்போது நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த பிறகு மாற்றுகிறது. அப்போது இதற்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றம் சென்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பின்னணியில் இருப்பவர்களை காப்பாற்ற தமிழக அரசு முனைகிறதா? ஒரு வலிமையான தலித் கட்சி தலைவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்ற சக்திகளை பாதுகாக்க தமிழக அரசு முனைகிறதா? தமிழக அரசு தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் எதிரான ஒரு கட்சியா என்ற விமர்சனம் வரும் இல்லையா? இதை ஏற்கனவே முதல்வரோட காதுக்கு கொண்டு சென்றும் இருப்பார்கள். அதை மீறி சிஎம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இப்போ பர்மிஷன் கொடுக்கலையாங்க சார் இது வரைக்கும் சிஎம்? இந்த ஆங்கிளில் 4 பேர் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? எலெக்ஷன் டைம் ஆகுது. பறையர் சமூகத்தினரின் வாக்கு கணிசமான வாக்கு. வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காது.
மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றணும் தான் பலரோட கோரிக்கை. அப்படி இருக்கப்ப எதுக்கு சார் இப்படியான ஒரு செய்தி வந்து வெளியே வந்தா அப்படி தப்பிச்சு போயிடுவாங்க, உங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாது, பீதியை கிளப்புறது, மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லி பீதியை கிளப்புறது, ரைட்டா? இல்லை அப்பனா இதெல்லாம் வந்துட்டு மேலிடத்துல இருக்க யார்ட்டையாவது சொல்லி உள்ள வச்சு முதலமைச்சர்கிட்ட ஒரு தனி ரூம்ல பேச வேண்டியது செய்தித்தாளில் வெளியிடணும். அப்பீலுக்கு போகணும். யாருக்கு வந்து அப்பீலுக்கு அவசரமாக போகணுன்ற எண்ணம் இருக்கும்? சிபிஐக்கு போச்சுன்னா ஜெயிலுக்கு போகிற அதிகாரிக்கு தான் இருக்கும். கரெக்டாக? யார் அந்த அதிகாரி? ஆவில் தொடங்கும் அந்த அதிகாரி, ரைட்டா? இப்போ அந்த அதிகாரி நேரடியாக போய் சார் அப்பீலுக்கு போவேணா சார் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்களாக சொல்வதற்கு பதிலாக உளவுத்துறை அறிக்கை மூலமாக சொல்லலாம் அல்லவா? உளவுத்துறை அறிக்கையை எப்படி உருவாக்குவீர்கள்? செய்தித்தாளில் வந்துள்ளது, அவ்வளவுதான். செய்தித்தாளில் எப்படி வர வைப்பது? சுரேஷ் வேதநாயகத்தை கூப்பிடுங்கள், மாதவரத்தில் அந்த டபுள் டாக்குமெண்ட் வேலையை விட்டுட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த வேலையை பாரு என்று சொன்னதும் சுரேஷ் அண்ணே வந்துட்டேனே என்று சொல்லி இது போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ அவங்க சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்க, ஏன்னா வந்து குற்றப்பத்திரிகையை அவங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் டைமில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அந்த சட்டம் ஒழுங்காக பார்த்துக்கிறது தான் உன்னை கமிஷனாக வச்சுருக்கேன், மூட்டிட்டு போய் அந்த வேலையை பாரு, எனக்கு தலித் ஓட்டு முக்கியம், மூட்டு போ என்று சொல்ல வேண்டும். ஆனால் பொம்மை முதல்வருக்கு அது சொல்ல தெரியாது. இல்லை இவ்வளவு சட்ட ஒழுங்கத்தின் மீது வந்து நீங்கள் அக்கறை இருந்துச்சுன்னா அவர் கொலை செய்யறதுக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கலாமே. கோட்டை விட்டுட்டு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது, அப்போவே கண்டுபிடிக்காமல் இவ்வளோ நாள் பிளான் போட்டு ஒரு குரூப் வந்து கொலை பண்ணுது, அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து சட்டம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லணும் சிஎம். ஆனால் இவர் பொம்மை முதல்வர், இவருக்கு எப்படி தெரியும்? சார் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஒருவேளை சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கும்போது திரு செல்வ பெருந்தகை விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னு வைங்க சார், அது வந்து பிஎஸ்பி தமிழக தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். இந்த பிஎஸ்பி கட்சி வந்து நேஷனல் லெவலில் ஃபேமஸாக இருக்காங்க சார். அவங்க வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் மேலே இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 100% வாய்ப்பு இருக்குது, வைப்பார்கள். அதனால்தான் அதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு சிபிஐ விசாரணை நடக்கக்கூடாது. அப்போ இது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி தினகரனில் நியூஸ் வந்திருக்கு, வந்த உடனே இந்த செய்தித்தாளில் வந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறையிலிருந்து நேரடியாக முதல்வருக்கு ஒரு உளவுத்துறை அறிக்கை போகும். அந்த அறிக்கையில் இதை எடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னோடனே கூப்பிட்டு கேட்பார், என்னங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்க? ஆமாம் சார், பயங்கர லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். ஒரு ஷார்ப்பான சிஎம் இருந்தால் ஒன்று எதுக்கு வச்சுருக்கேன்? அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நீலாம் என்னையா போலீஸு? நான் நல்ல போலீஸை வச்சு இந்த அவங்கள தப்பிச்சு போகாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கிறேன், மூட்டு கிளம்பு என்று சொல்ல வேண்டும். இவர் பொம்மை என்பதை தெரிந்து தான் இந்த செய்தியெல்லாம் கொண்டு வராங்க. தேர்தல் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு மக்கள் ஏற்கனவே வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கை நீங்கள் கொலை பண்ண விட்டுருச்சு, காவல்துறை கோட்டை விட்டுருச்சு அப்படின்றது அந்த மக்கள் கொதிப்பில் இருக்காங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது இதுக்காவது அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அருணை காப்பாற்றுறதோ செல்வ பிறந்தையை காப்பாற்றுறதோ விட பறையர் சமூக வாக்குகளை பெறுவது தான் ஸ்டாலினுக்கு முக்கியம், திமுகவுக்கு முக்கியம். புரிந்து கொண்டு நடந்தால் புத்திசாலி. போகவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை நீ தப்பாக விசாரித்தது இல்லாமல் நீ என்கிட்ட வேறு வரியான்ட்டு 4 சாத்து உச்சநீதிமன்றம் சாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரு கவாய் அவர்களுடைய அம்மாவும் தம்பியும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஆமாம், அப்போ அவரும் வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் தலைவராக பார்ப்பார். அந்த தலித் தலைவரின் கொலையை அவங்க குடும்பத்தினரே கேட்குறாங்க, அவரது கட்சியினர் கேட்கிறார்கள். இப்போ சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. நான் அதை உறுதி செய்கிறேன் என்று சொன்னால் மூஞ்சி எங்கே வச்சுக்குவீங்க? அப்போ போடுங்களேன் சட்டம் ஒழுங்குன்னு. நான் காலையில் பார்த்தேன் பேப்பரை, பார்த்த உடனே இது யார் வேலைன்றது எனக்கு தெரியும், வேறு எதுலேயும் வரல. எவ்வளோ பெரிய நியூஸ் பார்த்தியா? நானும் பார்த்தேன்னு நினச்சிட்டேன் செட்டப்பு. எவ்வளோ பெரிய நியூஸ் பாரு. ஜாமீனில் வர வாய்ப்புன்னா ஜாமீனில் வரத்தான் செய்வான். எவ்வளோ நாள் பவர்த்தனை வச்சுருப்பேன்? சார்ஜ் ஷீட்டு குவாஷ்டு, அப்போ சார்ஜ் ஷீட் இல்லை, அண்டர் இன்வெஸ்டிகேஷன் மேட்டர்னா 1 வருஷமாக ஒரு அக்யூஸ்ட் எப்படி வச்சுருப்பேன்? பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன்னு, அதுதான் நாம வந்துட்டு போட்டோம். இல்லை சார், இவங்க சொல்கிறபடி பார்த்தா போய் நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க தடயங்களை அளிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ட் பண்ணலாம்ல சார். போய் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் அப்ஜெக்ட் பண்ணிக்க. அதுக்கும் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்றது என்ன சம்மந்தம் தான் நான் கேட்குறேன். சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணிட்டாங்கன்னா ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் விசாரித்தது சரின்னு சொல்கிறீங்க, ரைட்டா? நீங்கள் விசாரித்தது உண்மையிலேயே சரியாக இருந்தால் சிபிஐ விசாரிச்சுட்டு இவங்க விசாரிச்சது சரின்னு தான் சொல்ல போகுது. சிபிஐ புதுசாக எவிடன்ஸை கொண்டு வர முடியுமா? இவங்க தாங்க அக்யூஸ்ட், இந்த 30 பேர் தாங்க அக்யூஸ்ட், கரெக்டாக விசாரிச்சுங்க சென்னை மாநகர காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவள் தானே? அவங்களுக்கு தேவையும் இல்லையே. எதுக்கு என்ன இருக்கு? அப்போ நீங்கள் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, இப்படி தினங்களில் நியூஸ்லாம் வர வைக்கிறீங்கன்னா அப்போ இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்ற குற்றச்சாட்டு உண்மைதானே? மாட்டுவாங்க சார். அது அந்த நியூஸில் சார் சிபிஐக்கு மாற்றப்படுவதால் அவங்களுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சுமையாக இருக்கும். அதனால இதை அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது. சுமையாக இருந்தாலும் இந்த சுமையும் சேர்த்து சுமக்கணும். கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, புரியுதா? 2 கிலோ ஏற்றி சும்மா போ, அதெல்லாம் சுமப்பாங்கப்பா. அது ஏஜென்சி தேவைப்பட்டால் அடிஷ்னல் மேன் பவர் எடுத்துக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா சார்? நம்ம நேற்று தான் பேசினோம் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி அமையும் சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்னன்னா கே. சலகிரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார்,
நாங்கள் இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அதிக தொகுதிகள் கேட்போம்னு சொல்லியிருக்காரு சார். அவர் தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். திரு அழகிரி அவர்கள் பேசுவதை கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் அவர் திரு செல்வபிறந்தகை அவர்களுக்கு முன்பாக தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். ராகுல், சோனியா ஆகியோரோடு நெருக்கமாக தொடர்புள்ள ஒரு தலைவர். கேசி வேணுகோபாலோடும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் திரு அழகிரி. அவர் கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கார் பாருங்கள். எல்லா ஊடகங்களுக்கும் ஒரே விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கார். ஸோ அவருடைய பேச்சை காங்கிரஸ் தலைமையின் பிரதிபலிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம செல்வபிறந்தகை பற்றி பேசினோம். செல்வபிறந்தகைக்கு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். அந்த கட்சி தானே காப்பாற்றி விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியாதா எந்த அளவுக்கு செல்வபிறந்தகைக்கு திமுக உதவி செய்திருக்கிறது என்றால், எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஸ்கிராப்பு கான்ட்ராக்டு தமிழரசுக்கு தான் போகும். தமிழரசுக்கு, கருணாநிதியோட மகனுக்கு போகும். மகனுக்கு போகிற கான்ட்ராக்டை தூக்கி செல்வபிறந்தகைக்கு கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு காரணம், ஒரு மகனுக்கு தான் அதிகாரம், இன்னொரு மகனுக்கு எதுவும் கிடையாதுன்னு செல்வபிறந்தகை கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. சார் இப்போங்க சார் காங்கிரஸ் எம்பிக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட் பண்ணுறாருங்க சார். ஸோ இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை ஜெயிக்க வச்சோம்ல, அதிக சீட்டு கேட்காதீங்க. அவங்களுக்கு நம்ம எம்பி ஆகிடணும், எவன் எம்எல்ஏ ஆனால் எனக்கு என்ன, புரியுதா ராஜுக்கே? அதனால தான் எம்பிகளோட கூட்டம். ஏன் எம்எல்ஏ கூட்டம் போடு, எம்எல்ஏக்கள் கூட்டம் போடலாம்ல, ஏன் எம்பிக்களை சந்திக்கிறீங்க? உங்களை நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம். அதற்கு நன்றி கடை தான் என்ன பண்ணணும், கம்மி சீட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ எம்பி ஜோதிமணி அவங்கெல்லாம் கூட அப்போ கேட்க எல்லா வாய்ப்பு எம்பியும் தான். கரூரில் மகளிர் அணி தலைவர் வர தூக்கிட்டாங்க, அதெல்லாம் பேசுவாங்களே சார்? இதெல்லாம் அங்கே போய் பேச மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு சரிங்க சரிங்க சரிங்கன்ட்டு தலையாடிட்டு வருவாங்க. உங்கள் தலைமைக்கிட்ட நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். ராகுல் கிட்ட சொல்லுங்கள், கூட்டணி முக்கியம், இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம், அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உறுதியாக செயல்படுவதற்கு திமுகவோட பங்களிப்பு முக்கியம். அதுக்கு என்னங்க பண்ணோம்? போன வாட்டி 25 சீட்டு, இந்த வாட்டி 20 சீட்டு வாங்கிக்கிங்க. 18 தானே ஜெயிச்சிங்க, 25 கொடுத்தாலும் அந்த 18 வாங்கிக்கிங்க. 25 தர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையம்லாம் புதுசாக வருது, தேமுதிக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களால் தான் குறைச்சிக்க முடியும். சிபிஎம் சிபிஐக்கெலாம் ஏற்கனவே 6 தான் கொடுத்துருக்கோம், இன்னும் கம்மி பண்ணால் அவங்க போயிடுவாங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா செலவுக்கும் உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். அந்த புது தம்பி கட்சிக்கு போனீங்கன்னா செலவுக்கு உங்களுக்கு யார் கொடுப்பா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தலைமைக்கிட்ட எடுத்து சொல்லணும். உங்களுக்கு எம்பி தேர்தல் தானே முக்கியம், இதோட 29 தானே. நீங்கள் இந்த தேர்தலை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க காங்கிரஸ் எம்பி, நீ எதுக்குப்பா காங்கிரஸ் எம்பியை பார்க்குற? உன் கட்சி எம்பியை பாரு. இன்னொன்று என்ன பாராளுமன்ற கூட்டத்தொடர் வருதா, 18 சீட்டு வாங்கிக்கிட்டு ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னால் 9 எம்பிக்கு என்ன பிரச்சனை? செலவு வாங்கி தான் கொடுத்தாங்க, திருப்பியும் ஜெயிக்கணும். திருப்பி அவங்க எம்பி ஆகிறது தான் அவங்களோட அதிகபட்ச லட்சியம். அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு யாரும் எம்எல்ஏவாக போட்டி போட போகிறதில்ல. இன்னொன்று, அவங்க கட்சியில் இன்னும் 2 எம்எல்ஏ அதிகமாகிறது அவங்களுக்கு தான் நாளைக்கு தொல்லை. எம்எல்ஏவே இல்லாமல் வெறும் எம்பி மட்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பவர் கூடும் இல்லையா? உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியை நேசிக்கிறவங்க யார் இருக்காங்க அங்கே? நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் சார். இந்த எம்பிக்கெல்லாம் போய் எம்எல்ஏக்களோட தொகுதிகளை அதிகமாக வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க காங்கிரஸை நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் சார். ஃபஸ்ட்டு இந்த சந்திப்புக்கு நீங்கள் ஒத்துக்கவே கூடாதுன்றேன். உங்கள் தலைவர் கூப்பிட்டுருங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறதுலையே பெரிய கட்சி நீங்கங்க. கேஎன் நேருவோ துரைமுருகனோ அல்லது வேறு யாராவது கட்சியில் மூத்த நிர்வாகிகளோ சத்தியமூர்த்தி பவனில் வந்து உங்களை சந்திக்கட்டும். நீங்கள் எங்கே போகிறீங்க? எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எம்பிக்களுக்கும் மாநில தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழக காங்கிரஸ் தலைமை இது ஃபஸ்ட்டு அனுமதிக்கலாமா? நீ எதுக்கு எம்பி கூட்டம் போடுற? இல்லை இதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது. சொல்லுமா இல்லையா? எம்பிகளுக்கும் 26 எலெக்ஷனுக்கு என்னப்பா சம்பந்தம் சொல்லுவா? நீ எதுக்கு பார்க்குற? ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் கட்சி தலைவர்கிட்ட பேசுங்க, தலைமைக்கிட்ட பேசுங்க. இது எதுக்குன்னா ராகுல் காந்திக்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், கார்கே கிட்ட எடுத்து சொல்லுங்கள். கூட்டணியின் நலனுக்காக 18 சீட்டு வாங்கிக்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்கள். வெளியே 60ன்றாங்க. அது நீ சொல்லிக்க, யாருக்கிட்ட கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு. இதுதான் அதோட பின்னணி. ஸோ மாலதி சொல்கிற மாதிரி எப்படி இது அன்ஃபோல்ட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஒரு விஷயம், கலட்டா தான். அதிமுக கூட்டணியில் மட்டும் குழப்பம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தீங்க, ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு இந்த காங்கிரஸ் கலட்டா ஓயாது. இப்போ நீங்கள் அழகிரியோட பொசிஷனில் இருந்து பாரு. இவர் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் அழகிரி அமைதியாக இருக்கணும்? செல்வபிறந்தகை நீ கொலை கேஸில் ஜெயிலுக்கு போய்ட்டு நீ அதிக சீட்டு வேண்டான்ற. நான் காங்கிரஸ்காரன்டா, நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? கேட்பேன். உனக்கு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காகவே கேட்பேன். அழகிரி கேட்க செல்வபிறந்தகை கூட்டு கொட்டுவாங்க.
ஜெயிலுக்கு போய் கொலை கேஸில் என்ன அந்த சார் அவர் பேசுகிறா சார் வாங்கச்சி தானே போய் பேசணும்னு சொல்லு. செய்தியாளர் வேறு அதே இதை கேட்பாங்க, அவங்க இப்படி சொல்லியிருக்காரு கேட்குறாங்க, கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அது தலைமை முடிவு பண்ணணும். ஏன் அழகிரி முடிவு பண்ணக்கூடாதா? இதுக்கு நல்ல சார் நேற்று விஜய் அவர்கள் இந்த அலையாத்தி காடுகள் பற்றி பேசினதெல்லாம் திரு செல்வ பெருந்தகை கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது வேற பேசுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. மேலேருந்து கூப்பிட்டு கொட்டியிருப்பாங்க. விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், விஜய் வச்சு தான் திமுகவில் கூடுதல் சீட்டு வாங்கினோம், அப்படி இல்லைன்னா விஜய் கூட தான் போகணும், விஜய் பற்றி எதுவும் தப்பாக பேசாமல் உன் வாயை மூடிக்கொண்டு இருன்றதுனால தான் டபாயிறாரு. ஏன்னா அணில்கள் தொல்லை ரொம்ப கஷ்டமா தோழர் அப்படின்னு ஏற்கனவே சீமான் கிட்ட பேசும்போது விஜயை தான் கலாய்ச்சாரு. ஸோ ஏற்கனவே வந்து நம்மளே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, அங்கே நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், அணில் போ மேல் விஜய் பற்றி வாய் திறந்தா அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அமைதியாக இருக்கிறேன். சார் இதுக்கு நடுவுலங்க சார் திரு செங்கோட்டையன் மேலே ஓபிஎஸ் டீம் அதிருப்தியில் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு சார். இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் இவர் மேலே அதிருப்தியில் இருக்காரு? செங்கோட்டையன் அம்மா ஓபிஎஸ்ஸை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அவரு கூப்பிடல, இவர் தான் கூப்பிட்டுருக்காரு. உங்கள் வீட்டுக்கு வேணாம், ஒரு பொதுவான நண்பர் வீட்டில் சந்திக்கலான்னு சொன்னோடனே சரி ஆடு சிக்கிச்சு, துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சுன்ட்டு இவங்கெல்லாம் ரெடியாகி மனோஜ் பாண்டியன் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. வந்து உட்காந்து பேசின உடனே இப்போதைக்கு இது வெளியில் சொல்ல வேணான்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. டிடிவியை பார்த்ததும் உண்மை, சரியா? இவர் பார்த்தாருன்னு சொன்ன உடனே எடப்பாடி சொல்லி விட்டார், கட்சி விட்டு நிற்கிறேன்னு சொல்லுங்க அந்த ஆள்கிட்டன்ட்டு. அண்ணே கோபமாக இருக்கார், டிடிவி பார்த்த மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சு, கட்சி விட்டு நீக்க போகிறேன்ட்டு நான் தான் ஏதோ பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னங்க பண்ணணும் நான் அப்படின்னு பார்க்கலன்னு போய் சொல்லிடுங்கன்ட்ருக்காங்க. வெளியில் வந்து நான் யாரையும் பார்க்கவில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அதற்காகத்தான் சென்னைக்கு வந்தேன், அரசியல் ரீதியாக எந்த சந்திப்பும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நம்பா வீட்டில் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு சந்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் போயிட்டு நான் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னால் இன்னொன்று ஓபிஎஸோட நிலைமையை யோசிச்சுப்பார். அப்போ அடி ரொம்ப நாள் கழிச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆள் வெளியே போய் நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னால் அதனால் இது தேராது, தெரியுதா? டிடி மட்டும் கத்திட்டு இருப்பார், பை டிசம்பர் ஹீ ஆல்சோ வெல்கம். டிடிவிலாம் என்ன ஆப்ஷன் இருக்குது அவருக்கு? அதனால் இது முடிஞ்சிச்சுமா, இங்கே ஒன்றும் இனிமேல் இன்னும் என்னம்மா பண்ணுவீங்க நீங்கள்? அதான் நான் முன்னாடியே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏர்லியராக ப்ளே பண்ணிட்டாங்க அவங்க. பீகாரில் தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து பிஜேபி இங்கே தமிழக அரசியலில் கவனம் செலுத்தாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. இதை மாதிரி சிறு சிறு சலசலப்புகள் அங்கே இங்கேன்னு வந்துட்டு இருக்கு. அதனால வந்து பிஜேபி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்களாங்க சார்? முடிவு கட்டுறதுக்கான முடிவுகளை எடுக்கவில்லை. தமிழக தேர்தல் சிறப்பாக நடைபெற வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் 2 பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறார்கள். யார் அந்த 2 பொறுப்பாளர்கள் என்பதில்தான் பிஜேபி எந்த அளவுக்கு தமிழக தேர்தலை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் திரு பைஜெயந்த் பாண்டா, மக்களவையின் எம்பியாக இருப்பவர். இவர் ஒடிஷாவை சேர்ந்தவர். ஒடிஷாவில் பிஜு ஜனதாதள ஆட்சி வீழ்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த பைஜெயந்த் பாண்டா. பிஜு ஜனதாதள் கட்சியில்தான் இருந்தார். அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அமித்ஷா தான் இவரை தூக்குறாரு. அங்கேருந்து தூக்கி பிஜேபிக்கு எடுத்து இவரை எம்பி ஆக்கி என்று வைத்திருக்கிறார். 2வது பொறுப்பாளர் அமித்ஷாவுடைய இணையமைச்சர். அவரோட பேர் வந்து முரளிதர் மொஹோல். இவர் மத்திய விமான போக்குவரத்து மற்றும் கூட்டுறவுத்துறைக்கான இணையமைச்சராக இருக்கிறார். கூட்டுறவுத்துறை அமித்ஷாவின் நேரடி மேற்பார்வையில் இருக்குது. அமித்ஷா தான் அதற்கு பொறுப்பான கேபினட் அமைச்சர். அவரோட இணையமைச்சர் டெல்லி வட்டாரங்களில் விசாரித்த போது இவங்க 2 பேரும் அமித்ஷாவின் கண்களும் காதுகளும். அமித்ஷாவே எப்படி வேலை செய்வார் தேர்தல் வந்துச்சான்னு சொல்லியிருக்கேன். அவரோட கண்களும் காதுகளுமாக இருக்கக்கூடிய 2 பேர் எப்படி வேலை செய்யணும். இப்போ அவங்கள பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னா பிஜேபி இந்த ஸ்டேட்டை எவ்வளோ முக்கியமாக பார்க்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், தமிழகத்தோட வெற்றியை. ஸோ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, ரொம்ப சீரியஸாக இந்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்வது எல்லா ஃபேக்டரியும் சேர்த்து தான், சரியா? சார் பாஜக சார்பில் வந்துட்டு ஓமந்தூரில் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த பசு வழங்குற நிகழ்ச்சி சார் அது நடத்துகிறாங்க. அந்த ஃப்ளெக்ஸில் அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோவே இல்லாமல் அடிச்சிருக்காங்க. என்ன சார் இது? அண்ணாமலை ஃபோட்டோ இல்லாதது முக்கியம் அல்ல, சிவி சண்முகம் படம் இருப்பது தான் அதில் முக்கியம். இந்த ஃப்ளெக்ஸை வச்ச முரளி என்கிற ரகுராமனோட பின்னணி என்னன்றது விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன என்பது புரியும். 2023ஆம் ஆண்டில் இந்த முரளி என்கிற ரகுராமன் அதிமுகவில் இருக்கார், அதிமுகவோட நிர்வாகியாக இருக்கார். அதிமுகவில் இருந்துக்கிட்டே ஒரு 40 தம்பதியினருக்கு திருமணம் செய்து வைக்கும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை.
ஓஹோ, அண்ணாமலையை சிறப்பு விருந்தினரை அழைச்சி நீ பண்ணுறிய, அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கன்னு நீக்கிறாரு எடப்பாடி. அந்த அளவுக்கு அண்ணாமலை ஆதரவாளர் இந்த முரளி. அந்த முரளி இன்று அண்ணாமலை படம் இல்லாமல் சிவி சண்முகம் படத்தை வைத்து பேனர் அடித்திருக்கிறார் என்றால் அண்ணாமலையின் நிலைமை கட்சியில் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலைக்குன்னு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த வார் ரூம் மட்டும்தான். இந்த வார் ரூமில் மனவளர்ச்சி குன்றியவர்களெல்லாம் கையில் லேப்டாப்பை கொடுத்து பண்ணுங்கன்னொன்னே குரங்கு மாதிரி கற்றுக்கிட்டு சுற்றுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த திமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் அண்ணாமலை வார் ரூம் ஆட்கள் சளைத்தவர்கள் அல்ல, போட்டு எல்லாரையும் பராண்டி வைக்கிறது. சார் இப்போது இவ்வளோ தீவிரமான அண்ணாமலை ஆதரவாளர் வந்து அண்ணாமலையோட ஃபோட்டோவே விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்போது திரு அண்ணாமலைக்கு பாஜக கட்சியில் பவர் குறையுதுன்றதை உணர ஆரம்பிச்சிருக்காங்களாங்க சார் அவங்க ஆதரவாளர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி, ஒரு மாநில தலைவராக இருந்தவரை நீக்கிவிட்டு எந்த பதவியும் கொடுக்காமல் ஒரு கட்சியை வைத்திருக்கிறது என்றால் உன்னை தீண்டவே விரும்பவில்லை என்பது தானே பொருள். புரியுதுங்களா? நயினாரா 10 வாட்டி டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு, ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வர்றாரு, ஜேபி நட்டா பார்த்துட்டு வர்றாரு. உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் இப்போ இந்த முரளி என்கிற ரகுராமனை போல நீங்களும் ஒரு சாதாரண தொண்டர். ப்ளஸ் சார், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கப்புறம் கட்சியில் பவர்ஃபுல்லாக ஆகவே மாட்டார்னா தான் சார் இப்படியான முடிவுகளை எடுப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சார் நேற்று எங்கள் அண்ணன் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு சார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 சனியனை எடுத்துகிட்டு ஒரு சட்டையை தைச்சு போட்டு விஜய் அவர் வாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்கிறார் சார். 2 சனியனும் சேர்த்து ஒரு சட்டையை தைச்சிட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. அவர் சனியன் என்று சொல்வது அண்ணாதுரையையும் எம்ஜிஆரையும். இப்படி வன்மத்தோடு அந்த தலைவர்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்று எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அண்ணாதுரை அவர்கள் மீதும் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் விமர்சனம் செய்ய 100 விஷயங்கள் இருக்கின்றன. நானும் விமர்சனம் செய்வேன், நிறைய விமர்சனம் செய்வதற்கான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? திரு சீமான் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விமர்சனம் செய்வதற்காக அவர்களை சனியன் என்று சொல்லவில்லை. அவருடைய டார்கெட்டு விஜய் எது பண்ணாலும் திட்டணும். விஜய்க்கு பக்கத்தில் இவங்க 2 பேரோட ஃபோட்டோவும் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சனியன்றார். நேற்று திரு தினகரன் இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக அஃபிஷியலாக இதை கண்டித்திருக்கிறது. இப்படி எல்லோருடைய எதிர்ப்பையும் எதற்காக இவர் சம்பாதிக்கிறார் என்பதுதான் புரியவில்லை. திரு விஜய் அவர்களை நினைத்தாலே பதட்டப்படுகிறார். விஜய் பேச்சை எடுத்த உடனே நிதானம் இழக்கிறார். அது நேற்று சார் நிதானம் இழக்கிறதுக்கு இன்னொன்று காரணம். இங்கிட்ட திமுகட்டேருந்து 2 இட்லி எடுக்கிறாராம், இங்கிட்ட அதிமுகட்டேருந்து 2 தோசை எடுக்கிறாராம், போட்டு உப்புமா கிண்டாராம். இட்லியும் தோசையும் சேர்த்தா எப்படி சார் உப்புமா வரேன்? திமுகவில் 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகவில் 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. உப்புமாவே வந்துட்டு போகுதுப்பா, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்கப்பா. நீ ஏன்பா விமர்சனம் பண்ணுற? இன்னைக்கு எந்த கட்சியோட கொள்கை தெளிவாக இருக்குங்க சொல்லு? நீ மட்டும் என்ன அங்கே ஒரு புலிகள் தனியாக அமைச்ச மாதிரி நீ தனித்தமிழ்நாடு வாங்கி தர போகிறீங்க? சொல்லியா என்ன கொள்கை? தமிழ் தேசன்றது என்னையா கொள்கை? தனித்தமிழ்நாடு வாங்கி தர போறியா? என்ன கொள்கை உங்கள் கொள்கை சொல்லுங்கள்? தமிழ் தேசியன்றது தான் உங்கள் கொள்கை. தமிழ் தேசியம் என்ன? தனிநாடு வாங்க போகிறீங்க? வாங்க முடியுமா? அது அந்த ஆப்பிரிக்க தலைவர் வேறு சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அங்கே ஒரு சீமான் இருக்காராம். இவருக்கு எவ்வளோ ஒரு அங்கே வந்து கொண்டாடுறாங்க, ஆனால் என்ன நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. அங்கே மக்கள் தான் சார் அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இங்கே எப்படி காவல்துறை வந்து எஸ்கார்ட் மாதிரி இந்த முதலமைச்சருக்கு இருக்காங்களா, அந்த மாதிரி மக்கள் வெளியில் உட்காந்து பாதுகாக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி யாரும் ஓட்டே போடலையே. முதல்ல ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு இதெல்லாம் பேசணும் தம்பி. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு காமெடியனாக மாறிக்கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அது சார் அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி கேட்குறாங்க சார். இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னதுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பாருங்க வெள்ளை பேப்பர் அப்படின்னு காட்டினாரா சார். அது தொடர்பாக செய்தியாளர் வந்து சீமான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார். அப்போ சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் இபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்கள், அவர் ஆட்சி காலத்தில் முதலீடு ஈர்த்ததலாம் அப்படின்னு சொன்னால் இது என்ன சார்? அப்புறம் முதலாளியை வெள்ளை அடிக்க விட சொன்னால் அதான் கோவம் வருது. இபிஎஸ்ஸை கேட்டியா? இல்லை, எனக்கு அதுதான் சார் டவுட்டாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க விஜயை பார்த்து பதட்டம் அடைகிறாருன்னு, இன்னொரு ஆங்கிளில் திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்கான விஷயங்களை தான் அவர் பேசிட்டு இருக்காரோன்னு என் மனசுக்கு தோணுது. அது கரெக்டுமா? அப்படி தான் இருக்க முடியும், 2 ஒன்று தானே. ஏன்னா இப்போ இபிஎஸ் வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. ஆமாம், ஏன் ஆளுங்கட்சிக்கிட்ட ஏன் கேட்குற? இபிஎஸ் வெள்ளை அறிக்கை விட சொல்லணும், என்ன முதலமைச்சராக இருக்கார் அவர். எவ்வளோ ஒரு கிறுக்குத்தனமான வாதம் இது தெரியுதா? முழுக்க திமுகவின் ஊதுகுழலாக ஆதரவு குரலாக சீமான் மாறிவிட்டார். எப்பயாவது ஒரு வாட்டி திமுகவில் லேசாக 2 சீண்டுவார். மற்றபடி அவருடைய எடுக்கிற நிலைப்பாடு எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக முடியும் வகையில் தான் அது எல்லாமே இருக்கிறது. இந்த 26 தேர்தலோட அவர் முழுமையாக அம்பலப்பட்டு போயிடுவார், கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இனிமேல் இந்த சின்ன பசங்களை வச்சுருவோம் மாதிரி சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏமாற்றி விளையாட்டு கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் இனிமேல் நடக்காது. இந்த தேர்தலோடு அவரோட வியாபாரமும் முடிஞ்சிடும், முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை ஏமாற்றி சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடாது தம்பி, ரொம்ப தப்பு இது. அதே மாதிரி இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில்லை சார், இது மாதிரி திமுக வந்து குடும்ப ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு கேட்குறப்ப காங்கிரஸ் சொன்னீங்களா அப்படின்றா இது என்ன சார்? காங்கிரஸுங்க ஆட்சியில் இருக்கா? எந்த குடும்ப ஆட்சியை பற்றி நீங்கள் பேசணும், இது முக்கியங்க. அந்த குடும்பத்தை பற்றி பேசினாலே நான் பதட்டமாகி விடுவேன் என்பதை தெரிவிக்கிறேன். அந்த குடும்பத்தை பற்றி பேசுனியா? அடுத்தது பாகிஸ்தானுக்கெலாம் போயிடுவார். பூட்டோ குடும்பத்தை பற்றி பேசுனீங்களா? மணியோ 12 இதுக்கு இல்லையா ஒரு எண்டுன்ற அளவுக்கு ரவுடி கூட ஃபோட்டோவாக போட்டு தள்ளிட்டு இருக்காரு சார் நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள். பல வருடங்களுக்கு பிறகு குடும்பத்தோடு துபாய் சென்றிருக்கிறார் உதயநிதி. ஹீ இஸ் வெரி டிஸ்டர்ப்ட். அவர் ஒரு துணை முதலமைச்சர், கரெக்டுங்களா? கட்சியின் அடுத்த தலைவர் இல்லையா? இப்படிப்பட்ட பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒருவர் தினந்தோறும் நாய் படத்தை பதிவிட்டு கொண்டிருந்தால் மக்கள் எப்படி பார்ப்பார்கள், சமூகம் எப்படி பார்க்கும், அவருடைய தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை ஒரு மனிதன் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் ரவுடி டைம். இன்னொன்று, நீங்கள் நாய் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, ஊர் எதுக்கு அதை பார்க்கணும்? ஒரு தடவை வெளியிட்டா ஓகே, ஓகே ஒரு சார். ஃபன்னு ஜாலி போட்டிங்க, டெய்லி எதுக்கு போடுற? பல ஆண்டுகளுக்கு பிறகு மனைவி மற்றும் மகனோடு துபாய் சென்றிருக்கிறார். இதற்கு நடுவே அவருடைய உதவியாளர் திரு செந்தில் அழைத்து ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் திமுகவில். அதில் ஒரு ஃபஸ்ட்டு 15 வந்து எல்லாம் சீனியராக இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு மீதி 100 மாவட்ட செயலாளர்களுமே அழைத்து கட்சி சார்பாக நீங்கள் கொடுக்கும் விளம்பரங்களில் ஸ்டாலின் படத்துக்கு சமமாக இனி சின்னவரின் படம் இருக்க வேண்டும். சின்னவரை பெரியவராக்கி பெரியவரை சின்னவராக்கினாலும் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். அவரோட ஒரு படம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சின்ன ஒரு படம் இருக்கும். சின்னவர் படம் பெருசாக இருக்கும். சின்னவர் படம் எல்லாம் விளம்பரத்தை கொடுக்க சொல்லவனையாவது நாளைக்கு இருக்க மாட்டான் கட்சியில். குறைஞ்சபட்சம் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். பெருசாக போட்டால் சந்தோஷம். அப்படியே பெருசாக போட்டு அது ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம், நீங்கள் கண்டுக்கக்கூடாது. செந்தில் ஒருத்தர் விடாமல் ஃபோன் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் இவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார். உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீ டெய்லி நாய் படம் போட்டுக்கிட்டு இருந்தானே ஏதோ சிக்கல்னு தோணுமா தோணாதா? சார் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, சொல்லுப்பா. நேபாளத்தில் இப்படி தான் சார் அரசியல்வாதிகள் மைங்க ஃபுல்லாக நல்லா சொகுசாக இருக்கணும்னு காரில் உட்காந்துக்கு நல்லா வீட்டில் இருக்க ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிருந்தாங்க. இதை பார்த்து மக்களுக்கு காண்டாயி சென்சி ஸ்குவாட் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போய் பாம்பும் போட்டு அடித்து வீட்டை நொறுக்கிட்டாங்க. இதுதான் சார் நடந்துச்சு. இது தேர்தலில் அது எதிரொலிக்கு நான் சொல்ல வரேன். எதிரொலிக்க இது ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடாது. நான் இங்கே சோத்துக்கு கஷ்டப்பட்டு ரோட்டில் ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், செப்டோவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், வெயிலில் நின்றுட்டுருக்கேன், மழை வருது, அவன் கொடுக்குற 10 ரூபா டிப்ஸுக்காக இத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு நான் அலைஞ்சுன்னு இருக்கிறேன். நீங்கள் உட்காந்துக்குன்னு நாயை கொஞ்சிக்கின்னு அந்த ஃபோட்டோ படம் போட்டுட்டு ரவுடி டைமா? எவ்வளோ ஏத்தம் இருக்கும் உனக்கு. என்னால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உதயசூரியன் ஓட்டு கேட்டு வருவில்ல அன்றைக்கி வச்சுக்கிறேன். இப்படி நினைப்பாங்க ஜனங்க. இது செய்யக்கூடாது. புதுவை முதல்வர் பார்த்துருக்கியா? பார்த்து யார் பேர் என்ன? பேர் என்ன? திரு ரங்கசாமி. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஏழ்மையா இந்த காமராஜர் மாதிரி வாழும் காமராஜர்னு அவர் சொல்லுவாங்க. தோல் சட்டை போட்டுக்கிட்டு பாவன்ட்டு எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு தெரியுமா? நான் பார்க்குறவங்களுக்கு அப்படி காமராஜர் மாதிரி பாவம். ஐயோ பாரு, தோல்னு சட்டை போட்டு எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு தெரியுமா? அப்படி இருக்கணும் அரசியல். ஆனால் வீட்டை கூட பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ஏழ்மையான வீடு மாதிரி இருக்கும், ஒரு டிவி இருக்கா, அப்படி தான் சார் காட்டிக்கிற வெளியில். இப்போ ரீசெண்டாக அந்த பணக்கார முதல்வர்கள் பட்டியல் வந்துச்சுல, அவர் பேர் எங்கே இருக்குதுன்னு போய் எடுத்துப்பார். புரியுதா? புதுவை மக்கள்கிட்ட யார்ட்டாவது விசாரிச்சுப்பார், விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். இப்படிலாம் காட்டக்கூடாது. அதுவும் டெய்லி எதுக்கு போடுறேன்? ஓட்டு போட்டு உனக்கு வந்து உன்னை மந்திரியாக்கி உட்கார வச்சது நீ நாய் கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கா? உனக்கு தான் வேலையா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னாச்சும் பண்ணிட்டு போ, வேலை இல்லை. நீ இப்போ துணை முதலமைச்சரியா? நீ எலெக்ஷன் வருது, கட்சியோட இளைஞரே நீ. உனக்கு 50 சீட்டு கொடுக்குறேன்னு வேறு போட்டிருக்காங்க, நீ நாய் கூட விளாண்டுருக்கிறியா? தேருமா அந்த கட்சி ஸ்டாலினுக்கு பிறகு? உளவுத்துறை இதையே ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பிச்சி விட்டுரும். ஆமாம், தேருமா, யோசிச்சு பாரு சார். அந்த 50 சீட்டுக்கும் நாங்களே ஆள் போட்டுக்கிறோன்னு. தேருமா அந்த கட்சி? திமுக அழியும்னு இதை வச்சு தான் சொல்கிறேன் நான். சரி சார், அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார்.